Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 7 science curiosity chapter 8 measurement of time and motion. Measurement அப்படினா அளவீடு, time அப்படினா நேரம், motion அப்படினா இயக்கம், நேரம் மற்றும் இயக்கத்திற்கான அளவீடு அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். பிரேரணா and her younger sister are watching a sports channel on television. பிரேரணா அப்படின்றது யாருன்னா ஒரு சின்ன கேர்ள். ஓகே, அவளோட younger sister, அவளோட சின்ன தங்கச்சி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா டிவில ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. டெலிவிஷன்ல ஒரு விளையாட்டு சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. பிரேரணா enjoys running and she has been declared the fastest runner among the girls in her district for winning the 100-meter sprint at an international, that is inter-school competition held at the district level. ஓகே, பிரேரணா ஏன்னா அவளுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ரன்னிங் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவ வந்து ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். ஓகே, அதாவது பள்ளிகளுக்கு இடையே டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்ட அளவில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில அவ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்ன ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். ஓகே, நல்லா வேகமா ஓடக்கூடிய வீராங்கனை, 100 மீட்டர்ல வேகமாக ஓடக்கூடிய வீராங்கனை அப்படின்றது அவ வின் பண்ணிருக்கா. ஹெல்ட் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஷீ இஸ் நவ் ட்ரைனிங் டு கம்பீட் அட் த ஸ்டேட் லெவல். நமக்கே தெரியும், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல், நெக்ஸ்ட் என்ன நேஷனல், அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல போவாங்க. ஸோ ஷீ இஸ் நவ் ட்ரைனிங் டு கம்பீட் அட் த ஸ்டேட் லெவல். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. எதுக்குன்னா ஸ்டேட் லெவல்ல நம்ம வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஷீ ட்ரீம்ஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் இந்தியா அட் த இன்டர்நேஷனல் லெவல் இன் 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் கண்டெஸ்ட் இன் ஃபியூச்சர். ஓகே, அவளுடைய கனவு அப்படின்னா என்னன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும். எங்க இன்டர்நேஷனல் லெவல், சர்வதேச அளவுல 100 மீட்டர் ரன்னிங் இருக்கு இல்லையா, அந்த 100 மீட்டர் ரன்னிங்ல எதிர்காலத்துல இந்தியாவை ரெப்ரசென்ட் போயிட்டு வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது அவளோட ஒரு கனவாகவே இருக்குது. while watching with rerun of sprints at the Olympic Games held in the past. உடனே அவ என்ன பண்றா, நிறைய ரீரன் ஸ்பிரிண்ட்ஸ் at the Olympic Games. ஸ்பிரிண்ட் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலி ஸ்பிரிண்ட் அப்படின்றதுன்னா அது வந்து வேகமா ஓடுறதுக்கு பேர் தான் ஸ்பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கம்மியான டைம்ல வேகமா ஓடுறதுக்கு பேர் தான் ஸ்பிரிண்ட். ஓகே, while watching the rerun of sprint at the Olympic ரன்னிங் தான் ஸ்பிரிண்ட்னு சொல்லுவாங்க. at the Olympic Games பார்த்துட்டு இருக்கா, திருப்பி மறு ஒலிபரப்பு பண்ற Olympic Games பார்த்துட்டு இருக்கா. பிரேரணா is always amazed that the measurement of time taken for the race is so advanced and they could identify the winner even when the two sprinters seem to cross the finish line almost together. ஓகே, அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. அமேஸ் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுறா. என்னன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் டேக்கன் ஃபார் த ரேஸ் இஸ் சோ அட்வான்ஸ். இப்போ எப்படி இருக்கு, டைம் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா மெஷர் பண்ற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா ஒரு 2 வின்னர் வேகமா ஓடிட்டு வராங்க, ஒரே டைம்ல ஓடிட்டு வராங்க. 2 ஸ்பிரிண்டர்ஸ் அப்படின்னா 2 ஓட்டப்பந்தய வீராங்கனைகள் வேகமா ஓடிட்டு வந்து கிராஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே டைம்ல தான் வந்திருக்கு. ஆனா ரொம்ப நுண்ணிய அளவீடு மூலமா அவங்க என்ன பண்றாங்க, வின் பண்ணிடுறாங்க. However, in our school, the sports teacher only used a special kind of watch called stopwatch. எங்க ஸ்கூல்ல, அவங்க ஸ்கூல்ல டீச்சர் பெரும்பாலும் நம்ம ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூஸ் பண்றது எதுன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காகனா அவங்க கையிலேயே வச்சிருப்பாங்க இல்லையா, ஓட்டப்பந்தயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஆன் பண்ணுவாங்க, அங்க ஓடி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த டைம் அவங்க ஈஸியா மெஷர் பண்ணுவாங்க. அப்ப எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யூஸ் பண்றது இது ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்றாங்க. However, in our school, the sports teacher only used a special kind of watch called stopwatch for timing the school races. Okay, பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறது, ஓட்டப்பந்தயத்துல மாணவர்களை மெஷர் பண்றதுக்காக, ஓட்டப்பந்தயத்தை எவ்வளவு தூரம் ஓடனாங்க, எவ்வளவு வேகமா ஓடனாங்க அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் எதை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டாப் வாட்சை யூஸ் பண்ணுவாங்க. She had noticed her mother wearing a watch on her wrist and her sister. ஓகே, எங்க அம்மா கூட நேரத்தை அளவிடுறதுக்காக என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, வாட்ச் அண்ட் ரிஸ்ட்னா என்னன்னு சொல்லுவோம், மணிக்கட்டுன்னு சொல்லுவேன், கையில வாட்ச் கட்டிட்டு இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அவளோட சிஸ்டர் லுக்கிங் அட் ஹர் மொபைல் போன் when she needed to check the time. ஓகே, சிஸ்டர் வந்து வாட்ச் கட்டிக்க மாட்டா, ஆனா இதுக்கு பதிலா என்ன பண்ணுவா, மொபைல் போனை ஆன் பண்ணி டைம் பார்த்துப்பா. her uncle used a Braille watch and recently acquired a talking watch that announced the time at the touch of a button. அவங்களோட அங்கிள் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரெய்லி வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது என்னன்னா டாக்கிங் வாட்ச்னா என்ன, டைம் கரெக்டா சொல்லிட்டு டிஜிட்டல் வாட்ச் மாதிரி டைம் சொல்லிட்டே இருக்கும். இப்ப நிறைய ஸ்மார்ட் வாட்ச் கூட வந்துருச்சு இல்லையா, அனௌன்ஸ் த டைம் அட் த டச் ஆஃப் த பட்டன். ஓகே, அது என்ன பண்ணும், ஜஸ்ட் டச் பண்ணாவே என்ன சொல்லும், அது டைம் சொல்லும். அந்த மாதிரி டாக்கிங் வாட்ச் எங்க அங்கிள் வச்சு யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு பேரு பிரெய்லி வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் ஆல்சோ a large clock on the wall near the school entrance. அதே மாதிரி எங்க ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லயும், ஓகே, நுழைவு வாயிலையும் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கிளாக் இருக்கு, ஒரு பெரிய கடிகாரம் இருக்கு. her thoughts turned to people in the ancient past. ஓகே, அவளோட நினைவுகள் எல்லாம் ஓகே பழைய காலத்துல, இப்ப நம்ம இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கும், ஆனா பழைய காலத்துல, முந்தைய காலத்துல மக்கள் எப்படி எல்லாம் இந்த டைம் தெரியாம இருந்தாங்க அப்படின்றத பார்த்து அவளோட ரொம்ப ஆச்சரியப்பட்டா. who did not have modern gadgets we have today, she wondered. ஓகே, இப்ப நம்ம என்ஜாய் பண்ற அந்த கெஜெட்ஸ், ஓகே, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அப்ப இல்லையே, எப்படி அவங்க அதெல்லாம் டைமை கணக்கிட்டாங்க அப்படின்னு அவ வந்து ரொம்ப ஆச்சரியமா
அந்த பழைய கால மனிதர்களை நினைச்சு ஆச்சரியப்பட்டா. இதுதான் அவ பாத்துட்டு இருக்கிற ரன்னிங் ரேஸ். ஓகே, 5 கேர்ள்ஸ் ஓடி 6 பேர் ஓடி 7 பேர் இங்க 1 2 3 4 5 6 7. ஓகே, இதுல யார் ஃபர்ஸ்ட் ஓடி வரவங்க இவங்க தான் வின்னர். ஓகே, அதாவது நம்பர் 8 தான். என்னன்னு சொல்லுங்க, நம்பர் 8ம் அதே மாதிரி இங்க பாருங்க 5ம் 8ம் ஒரே டைம்ல தான் வின்னர் வருவாங்க. ஆனா இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இது நல்லா நம்மளுக்கு தெரியுது. அப்ப 8 இஸ் த வின்னர். அதே மாதிரி செகண்ட், அதுக்கடுத்து 7 வந்து எது தேர்ட் பிரைஸ் அப்படின்னு வின் பண்றாங்க அப்படின்னு பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தை பத்தி நம்ம அந்த பிக்சர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. How was time measured when there were no clocks and watches? ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு டவுட் வருது அவளுக்கு. எப்படின்னு எதுவுமே கடிகாரமும் இல்லாம வாட்சும் இல்லாம எப்படி வந்து மக்கள் வந்து டைமை மெஷர் பண்ணாங்க? முந்தைய காலத்தை பத்தி அவ யோசிச்சா இல்லையா, எதுவுமே இல்லாத எப்படி மெஷர் பண்ணாங்கன்னு. அதே மாதிரி மறுபடியும் how was time measured when there were no clocks and watches? நெக்ஸ்ட் measurement of time. ஓகே, எப்படி மெஷர் பண்றது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. Humans got interested in keeping track of time long ago. They are noticing that many events in nature repeat themselves after definite intervals of time. ஓகே, கீப்பிங் ட்ராக் ஆஃப் டைம் லாங் அகோ. அவங்களுக்கு அந்த டைம், அதாவது வந்து அவங்களால டைமை மெஷர் பண்ண முடியலன்னா கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டைம் பங்க்சுவாலிட்டியை டைம் அப்படின்ற ஒரு நேரம் அப்படின்ற ஒரு பங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணாங்க. They noticed that many events in nature repeat themselves after definite intervals of time. அவங்க என்ன பண்ணாங்கன்னா உணர்ந்தார்கள். many events, ஓகே, இயற்கையில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் என்ன ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தான் நடக்குது அப்படின்றத அவங்க உணர்ந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், the rising and setting of the sun, the phases of the moon and changing seasons. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னும் போது ரைசிங்னா என்ன, சூரிய உதயம். செட்டிங் அப்படின்னா என்ன, சூரியன் மறையிறது. சூரிய உதிக்கிறது, சூரியன் மறைக்கிறது. அதே மாதிரி the phases of the moon, சந்திரனோட வடிவங்கள். ஓகே, நிலவோட வடிவங்களை வச்சியும் அதே மாதிரி சீசன் மாறுறத வச்சியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா டைம் அவங்க கணிச்சாங்க. they started using the cycles of the events for time keeping. ஓகே, அதே மாதிரி தொடர்ச்சியா ஓகே அந்த ஒரு இடைவெளியை அவங்க கரெக்டா நோட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் they advised, நெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் they devised calendar. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, நாள்காட்டி. கேலண்டர் இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவங்க நாள்காட்டி அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. a day was defined as the cycle of the rising and setting of the sun. அப்ப a day, ஒரு நாள் அப்படின்றது எதை வச்சு அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரைசிங் அண்ட் செட்டிங் ஆஃப் த சன், சூரியன் மறையறத வச்சியும் ஃபர்ஸ்ட் சூரியன் உதயமாவறத வச்சியும் சூரியன் மறையறத வச்சியும் அவங்க என்ன பண்ணாங்க, கேலண்டரை ஃப்ரேம் பண்ணாங்க. they began the quest to find ways of knowing the time of the, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க டைமை, ஒரு நாளோட டைமை கணக்கிட ஆரம்பிச்சாங்க. so they made many devices which helped them to measure smaller intervals of time within a day. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நிறைய டிவைசஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக, டு மெஷர் ஸ்மாலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், கம்மியா சிறிய இடைவேளையை கூட கண்டுபிடிக்கிறது. அதாவது செகண்ட்ஸ், ஓகே, மினிட்ஸ், செகண்ட்ஸ், அது மாதிரி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறமா விதின் எ டே, ஒரு நாள். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து அட்வான்ஸ் தான். அதுக்கப்புறமா சம் ஆஃப் தீஸ் வேர் சன் டயல்ஸ். ஓகே, இதுலதான் முக்கியமானது என்ன இருக்கு, சன் டயல்னா சூரிய கடிகாரம், வாட்டர் கிளாக்ஸ் அப்படின்னா நீர் கடிகாரம், அவர் கிளாஸஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணல் கடிகாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அவர் கிளாஸஸ். அண்ட் கேண்டில் கிளாக்ஸ்னா மெழுகுவத்தியை வச்சு என்ன பண்றாங்க, மெழுகுவத்தியில அந்த மெஷர்மெண்ட்டை போட்டுட்டு அது ஜஸ்ட் ஊருகி வர டைம் அவங்க நோட் பண்றது. அதுதான் தட் இஸ் கேண்டில் கிளாக்ஸ். In a sundial, time is determined with the changing position of the shadow of an object caused by the light of the sun during the day. ஓகே, நமக்கே தெரியும் sundial அப்படின்றது என்னன்னா, ஓகே, சூரியன் உதிக்கிற நேரம். ஓகே, சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் மறையிற நேரம். In a sundial, time is determined with changing the position of the shadow of an object cast by the light of the sun during the day. இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பிக்சர்ல இருந்து என்ன இருக்கு, சன் டயல் கொடுத்திருக்காங்க. இதோ இருக்கு பாரு, ஜஸ்ட் இது ரொட்டேட் பண்ணும்போது அதோட ஷேடோ மாறுது இல்லையா, அததான் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அவங்க, அது மூலியமா. ஓகே, தட் இஸ் சன் டயல், டைம் இஸ் டிட்டர்மைன்ட் வித் தி சேஞ்சிங் பொசிஷன். ஓகே, அது எப்படி அதோட நிலையில இருந்து மாறுது, அந்த ஷேடோனா நிழல். ஓகே, அந்த நிழலோட திசை எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்தவங்க டைமை கணிச்சாங்க. டூரிங் எ டே, நாள், ஒரு பகல்ல. The water clocks use the flow of water out into the vessel to measure the water clocks. இது இருக்கு இல்லையா, இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு வாட்டர் கிளாக். ஓகே, the water clocks use the flow of water out or into the vessel to measure the time. ஒன்னு உள்ளுக்குள்ளே விடுற மாதிரியும், அப்படி இல்லைன்னா வெளியில வந்து தண்ணி விடுற மாதிரியும். அப்ப எவ்வளவு வருது, 1 ஹவருக்கு எவ்வளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராப்பா விழுதோ அதை வச்சு மெஷர் பண்ணாங்க. In one type, water flowed out from the vessel which had marking for time. Okay, in another type there would be a bowl. இன்னொன்னு இதுவும் வாட்டர் கிளாக் தான், that is floating bowl அப்படின்னு கொடுத்திருக்காங்க. In the other type there would be a bowl with fine hole at the bottom. Okay, இங்க இருக்கு இல்லையா, இதுதான் பவுல்.
ஓகே, இந்த பவுலுக்கு அடியில் என்ன இருக்குன்னா ஒரு ஹோல் இருக்கு. இந்த ஹோல்ல என்ன இருக்கு, ஒரு பவுல் வச்சிருக்காங்க which was floated. That is, in the other type there would be a bowl with the fine holes at the bottom which was floated on the surface of the water. அது என்ன இருக்கு, தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. It is gradually filled up in a fixed time and finally sank. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுது, ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில ஃப்ளோட் ஆயிட்டே வருது. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுது, கண்ணிக்குள்ள முழுவதுமா மூழ்கிடும். Then it was lifted up and floated again. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அது மேல தூக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அது மேல மிதக்க விடுறது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளோட்டிங் பவுல் டைப் கிளாக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவர் கிளாஸ். இது இருக்கு இல்லையா, அவர் கிளாஸ் அப்படின்றது இந்த மணல் கடிகாரம் தான். ஓகே, டைம் வாஸ் மெஷர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் சாண்ட். ஓகே, இங்க இருக்கு இல்லையா, ரெண்டு குடு இருக்கு. ஓகே, மேல வந்து மண்ணு கொட்டிடுவாங்க. அது என்ன ஆகுது, 1 ஹவருக்கு எவ்வளவு கொஞ்சம் 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 கொஞ்சமா டிராப் வந்து விழுந்ததுன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க, டைம் செகண்ட்ஸ் டைம். ஓகே, மினிட்ஸை கவுண்ட் பண்ணிக்குவாங்க. 1 ஹவருக்கு இது வந்து விழுற டைமை கவுண்ட் பண்ணிட்டா அதுதான் என்ன ஆகுது, தட் இஸ் அவர் கிளாஸ். அவர் கிளாஸ்னா 1 ஹவர் 2 ஹவர்ஸ் அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம், இந்த சாண்ட் கிளாக். ஓகே, the time was measured on the basis of flow of sand from one bulb to the another. ஓகே, இது இருக்கு இல்லையா, இங்க இருந்து இங்க என்ன வருது, மண்ணு கொஞ்சம் 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 கொஞ்சமா விழுறது. நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் இந்த சாண்ட் கிளாக் இருக்கும். கேண்டில் கிளாக்ஸ் were candles with marking that indicated the passage of time when burned. ஓகே, இங்க இருக்கு பாருங்க, இதுதான் கேண்டில் கிளாக். இந்த கேண்டில் கிளாக்ல என்ன இருக்கு, இது இருக்கு பாருங்க மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்ல என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, எரிஞ்சிட்டு வரும் இல்லையா, அணைஞ்சிட்டு வரும் இல்லையா, அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் மெஷர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ல சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்றதுல சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. The world's largest stone sundial that is Samrat Yandra was built around 300 years ago at Jantar Mantar in Jaipur, Rajasthan. Okay, the world's largest அப்படி உலகத்திலேயே கல்லாலான, ஓகே, கல்லாலான சண்டையல் அப்படின்னா என்னன்னா சூரிய கடிகாரம் அப்படின்னு சொல்றதுல உலகத்திலேயே மிகப்பெரிய கல் அடிப்படையிலான நேரம் காட்டி. ஓகே, சூரிய நேரம் காட்டி சம்ரட் யாந்திரா சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க இருக்கு, ஜெய்ப்பூர். இப்ப ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர்ல ஃபர்ஸ்ட் ஜந்தர் மந்தர்ல அதை கட்டியிருக்காங்க. 300 years ago at Jantar Mantar in Jaipur, Rajasthan, a UNESCO World Heritage Site that houses several astronomical instruments. ஓகே, இது பல வானியல் கருவிகளை கொண்ட ஒரு யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்றாங்க. வித் இட் இம்போசிங் ஹைட் ஆஃப் 27 meters. அதோட ஹைட் எவ்வளவுன்னா 27 மீட்டர். ஓகே, அதோட 27 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கட்டடத்தோட நிழல், இட்ஸ் ஷேடோ மூவ்ஸ் at about 1 millimeter per second and falls on the scale finally marked to measure the time interval as short as 2 seconds. 27 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கட்டடத்தோட நிழல் என்ன ஆகுதுன்னா ஒரு வினாடிக்கு சுமார் 1 மில்லிமீட்டர் அளவுக்கு என்ன ஆகுது, நகருது. அதே மாதிரி 2 வினாடி அளவுள்ள நேர இடைவெளியும் என்ன பண்ணுது, அளக்கக்கூடிய வகையில அது என்ன பண்ணிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அது அளக்கக்கூடிய வகையில அது என்ன ஆகுது, அந்த ஸ்கேல் மேல வந்து விழுது. Like any sundial, it measures a local or solar time, requiring a correction to determine Indian Standard Time. அப்ப எந்த ஒரு சூரிய சண்டையல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நம்ம சூரிய கடிகாரம் சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த சூரிய கடிகாரத்தை போல இதுவும் என்ன ஆகுது, சூரியனோட நேரத்தை அளக்குது. அதே மாதிரி இந்திய தர நேரத்தை அறியணும் அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன பண்றோம், சில திருத்தங்களை பண்ணணும். Should we make a simple water clock? ஓகே, நம்மளே சில வாட்டர் கிளாக், சிம்பிளா ஒரு வாட்டர் கிளாக்கை எப்படி மேக் பண்ணோம், let us construct. ஓகே, இப்ப நம்ம வடிவமைப்போம். Take a used transparent plastic bottle, half liter or large with its cap. Okay, take a used transparent plastic bottle. Okay, half liter இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறோம். ஓகே, ஆர் அதோட பெருசா கூட எடுத்துக்கலாம். லார்ஜர் வித் இட்ஸ் கேப் மூடியோட எடுத்துக்கிறோம். கட் இன்டு 2 roughly in the middle as shown in the figure. ஓகே, கட் இன்டு ஆஃப் அப்படின்னா 2 இதுவா நம்ம கட் பண்றோம். Cut into 2 roughly in the middle as shown in the figure. இங்க புக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்காங்க, 2 ஒரு பெரிய லார்ஜ் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்காங்க. அதை என்ன பண்றாங்க, 2ஆ கட் பண்றாங்க. என்ன இருக்கு, மேல என்ன இருக்கு, கேப்போட இருக்கு. Cut into 2 roughly in the middle as shown in the figure 8.5a. சென்டர்ல மிடில்ல வந்து கட் பண்றாங்க. Using a drawing pin, make a small hole in the cap of the bottle. ஓகே, ஒரு சின்ன ஒரு டிராயிங் பின் வச்சு இங்க என்ன பண்றாங்க, ஒரு ஹோல் போடுறாங்க சென்டர்ல. ஓகே, அந்த கேப்போட சென்டர்ல ஒரு ஹோல் போடுறாங்க. Make a small hole, ஒரு சந்து போடுறாங்க இந்த கேப் ஆஃப் த பாட்டில். தட் இஸ் 8.5b ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், பிளேஸ் த அப்பர் பார்ட் ஆஃப் த பாட்டில் இன் அன் இன்வெர்டட் பொசிஷன் ஓவர் த லோவர் ஆஃப். ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஓகே, அப்பர் பார்ட்னா மேல் நோக்கி இருக்குது இல்லையா, இதுதான் அப்பர் பார்ட். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம லோவர் பார்ட்னு சொல்லுவோம். இது கீழே அடியில இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவோம், நம்ம லோயர் பார்ட்னு சொல்லுவோம். மேல் நோக்கி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், நம்ம அப்பர் பார்ட்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் அப்பர் பார்ட் ஆஃப் த பாட்டில், மேல இருக்கிற இந்த அப்பர் பார்ட் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த பாட்டில் என்னன்னா இன்வெர்டட், தலைகீழா வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த அன்வெர்டட் பொசிஷன் ஓவர் த லோவர் ஆஃப். ஓகே, லோவர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கு மேல என்ன பண்றோம், அப்பர் பார்ட்டோட பாட்டிலோட இன்வெர்டட் தலைகீழா வைக்கிறோம். ஃபில் த அப்பர் பார்ட் ஆஃப் த பாட்டில் வித் வாட்டர். இங்க ஓப்பனா இருக்கும் இல்லையா, அப்ப என்ன பண்றோம், இங்க நம்ம தண்ணி ஊத்தி இதை ஃபில் பண்ணிடுறோம். யூ மே ஆட் a few drops of ink or color to make the water level easily visible. ஓகே, தண்ணி எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இங்க் ஆட் பண்ணி என்ன ஈஸியா நம்ம விசிபிளா பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு கலர்
ink or color to make the water level easily visible பண்ணலாம். The water will start dripping into the lower part of the bottle. இப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, ஓகே, அந்த ஹோல் வழியா என்ன ஆகும், கொஞ்சம் 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 கொஞ்சமா தண்ணி வந்து ட்ராப்பா விழும். ஓகே, the water will start dripping into the lower part of the bottle. Using your watch, mark the level of water after every 1 minute till the water drips down. ஓகே, ஒவ்வொரு மினிட்லயும் அது எவ்வளவு டிராப்ஸ் வந்து விழுது அப்படின்றத பத்தி நம்ம கணக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, யூசிங் எ வாட்ச், ஒரு வாட்சோட ஹெல்ப் மூலமா மார்க் த லெவல் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் எவ்ரி 1 minute till all the water drips down. ஓகே, ஒவ்வொரு மினிட்லயும் எதை யூஸ் பண்ற, வாட்டரோட லெவலை மார்க் பண்றது இருக்கு இல்லையா, இதுதான் லெவல் ஆஃப் த வாட்டர். ஓகே, ஃபார் எவ்ரி 1 minute till all the water, எல்லா தண்ணியும் இங்க வந்து விழற அளவுக்கு என்ன பண்ண, அந்த வாட்டர் லெவலை நம்ம அப்சர்வ் பண்ணணும். your water clock is ready, can you now guess how to use it? ஓகே, இப்போ உன்னோட வாட்டர் கிளாக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியுமா? pour the water from the lower part back into the top part and watch the level of the water dripping into the lower part. Every time it touches a mark made by you, 1 more minute has passed. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோவர் பார்ட் பேக் இன்டு த டாப் இங்க இருக்கு இல்லையா, இங்க கீழே வந்து கீழே வச்சுக்கிறோம் லோவர் பார்ட். அதே மாதிரி அப்பர் பார்ட் வந்து இங்க இருக்கு, இன்வெர்டட் பொசிஷன்ல இருக்கு. pour the water from the lower part back in the top part and watch the level of water. ஓகே, அந்த வாட்டரோட லெவலை நம்ம எவ்ரி 1 minute நோட் பண்ணணும். எவ்ரி டைம் இட் டச்சஸ் த மார்க் மேட் பை யூ, அங்க ஜஸ்ட் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் எந்த அளவுக்கு நீ ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஆட் பண்ணிருக்கு அதை மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த வாட்டர் லெவல் இறங்குறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். எல்லா தண்ணியும் இறங்குற டைமை நம்ம நோட் பண்ணிக்கணும். எவ்ரி டைம் இட் டச்சஸ் எ மார்க் மேட் பை யூ, 1 more minute has passed. அப்ப என்ன ஆகும், ஒரு முறையும் நீ டச் பாஸ் பண்ணும்போது, நம்ம மார்க் பண்ணிருக்கிறத பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மினிட் வந்து அதுல இருந்து குறையும். ஒவ்வொரு மினிட்டா அது குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்றது அதன் மூலமா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ், மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தகவல். இன் ஏன்ஷியன்ட் இந்தியா டைம் வாஸ் மெஷர்ட் யூசிங் போத் ஷேடோஸ் அண்ட் வாட்டர் கிளாக்ஸ். ஓகே, இன் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னா பண்டைய காலத்துல, ஓகே, பழங்காலத்துல இந்தியாவோட நேரமும் ஷேடோவும், இது நேரத்தை எப்படி கணிச்சாங்க, நேரத்தையும் ஷேடையும் நீர் கடிகாரங்கள் பயன்படுத்தி அது என்ன பண்ணாங்க, மெஷர் பண்ணாங்க. டைம் வாஸ் மெஷர்ட் யூசிங் போத் ஷேடோஸ், ஓகே, நிழல், ஷேடோனா நிழலை வச்சியும், அதே மாதிரி வாட்டர் கிளாக்ஸ், ஓகே, நீர் கடிகாரத்தை வச்சியும் அவங்க டைமை கண்டுபிடிச்சாங்க. த ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் டு ஷேடோ பேஸ்ட் டைம் மெஷர்மெண்ட் appears in Arthashastra by Kaudilya. Kaudilya was composed and revised between the 2nd century of BCE and 3rd century of CE. அதாவது இது என்னன்னா நிழல் அடிப்படையிலான நேர அளவீடு. ஓகே, அது மிக பழமையாக குறிப்பிடப்படும் யாரோட, கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரத்துல இருக்கு. எது வச்சு, நிழல் அடிப்படையான நிழலை வச்சு என்ன பண்ணாங்க, நேரத்தை அளவிட்டது. அதுக்குரிய ப்ரூஃப் எங்க இருக்குன்னா கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரத்துல இருக்கு. இது கிமு 2000 நூற்றாண்டு மற்றும் கிபி என்ன இது 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையே என்ன இது எழுதப்பட்டு இது என்ன பண்ணிருக்காங்க, திருத்தம் பண்ணிருக்காங்க. An accurate expression for time in terms of shadow of a vertical stick was given by Varahamitra around 530 CE. அதே மாதிரி ஒரு செங்குத்தான ஒரு குச்சி, ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு செங்குத்தான இருக்கிற என்ன குச்சின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் வெர்டிகல் ஸ்டிக். வெர்டிகல் ஸ்டிக்னா ஒரு செங்குத்தா, ஓகே, ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு குச்சி, செங்குத்தான குச்சியோட நிழலை வச்சு என்ன பண்ணாங்க, நேரத்தை அளவிடும், மிக துல்லியமான நேரத்தை அளவிடும் முறைய வராகமித்திரர் அவர் என்ன பண்ணாரு, கிபி 530, ஓகே, கிபி 530 மூலம் அவர் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. The water clock with the water following out described in Arthashastra. ஓகே, அதே மாதிரி நீர் ஓட்டம், ஓகே, நீர் கிளாக் அப்படின்னு சொல்லலையா, வாட்டர் கிளாக் அப்படின்னு சொல்லலையா, அடிப்படையில் அது இந்த நீரோட ஓட்டத்தினோட அடிப்படையில் இயங்கும் கடிகாரத்தோட விளக்கம் எங்க இருக்குன்னா அர்த்தசாஸ்திரால சார்துலகர்ன வடன போன்ற பண்டைய நூட்கள்ல இது என்னது இருக்கு. அர்த்தசாஸ்திரத்துல இதை பத்தி வாட்டர் கிளாக் பத்தியும் கொடுத்திருக்காங்க. நிழல் அதே மாதிரி ஷேடோவை யூஸ் பண்ணி எப்படி டைம் மெஷர் பண்றது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. These clocks were not very accurate, but as water level dropped, the flow rate decreased. ஓகே, அதே மாதிரி இது நீர் ஓட்டத்தின் அடிப்படையில் இயங்குறதாக இந்த நீர் கடிகாரங்கள் என்ன ஆகுது, துல்லியமானவையா இருந்தன. ஆனா நீர்மட்டம் குறையும் போது என்ன ஆகும், அதோட வேகமும் குறையுது. The clock were not very accurate, but as water level dropped, the flow rate decreased. This led to the development of the sinking bowl water clock. ஓகே, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, அதாவது வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிற ஒரு கிண்ணத்தை வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இது என்னன்னா முதலா யாருன்னா ஆரியப்பட்டா. இது யாரு ஃபர்ஸ்ட் உருவாக்குனாரு அப்படின்னா முதல் முறையா ஆரியப்பட்டா அப்படின்றவரால இது என்ன பண்ணாங்க, ஆரியப்பட்டா அவர் வந்து சொல்றாரு. பின்னர் பல விதமான ஜோதிட நூல்கள் and then in several astronomical texts later, அதுக்கப்புறம் பல விதமான ஜோதிட நூல்களையும் இது இடம்பெற்றிருக்கு. Time was measured in constantly by that is Katika Yandra, the Buddhist monasteries, royal places, town squares, and each time the bowl sing it was announced by drums and then conch shells or striking a gong. Though that is
Ghatika Yantra was progressively replaced by pendulum clocks in the late 19th century. It continued to be used as a religious places for rituals. அதே மாதிரி பௌத்த மடங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கிற பௌத்த மடங்கள், அதாவது பௌத்த மடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, புத்திஸ்ட் மொனாஸ்டரிஸ் அப்படின்னா பௌத்த மடங்கள். அதே மாதிரி மன்னரோட அரண்மனைகள், ராயல் பேலசஸ், அதே மாதிரி சதுக்கங்கள் அங்கங்க இருக்கும் இல்லையா, சதுக்கங்கள் ஆகிய இடங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா காட்டியா யந்திரா அப்படின்ற முறை பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு முறை என்ன பண்ணுவாங்க, கிண்ணம் மூழ்கும் போது அது என்ன பண்ணுவாங்க, மத்தளங்கள் கட்டி என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. ஓகே, மத்தளத்தை அடிப்பதன் மூலமாக அந்த கிண்ணம் வந்து மூழ்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, சங்கு ஊதியோ இல்ல மத்தளத்தை அடிச்சியோ அது என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்கு அறிவிச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் என்ன பண்ணாங்க, நூல் கள்ளக்கூடிய கடிகாரங்கள், அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, பெண்டுலம் கிளாக்ஸ் அப்படின்னு வந்தது. ஓகே, அப்ப கட்டிகா யந்திரம் ஆனது ஆராதனை காலங்களில் சடங்குகளுக்காக தொடர்ந்து, அதுக்கப்புறம் அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பெண்டுலம் கிளாக் வந்த பிறகு அதை என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த கட்டிகா யந்திரா அது எங்க யூஸ் பண்ணாங்கன்னா சடங்குகளுக்காக தொடர்ந்து அதை என்ன பண்ணியிருந்தாங்க, பயன்படுத்தியிருந்தாங்க. ஓகே, இந்த கண்டிகா யந்திரா வாஸ் ப்ராக்ரஸ்லி ரீப்ளேஸ் பை பெண்டுலம் கிளாக் இந்த லேட் 19th century 19ஆம் நூற்றாண்டுல. இட் கண்டினியூ டு யூஸ் ரிலீஜியஸ் பிளேசஸ் ஃபார் ரிச்சுவல்ஸ். ஓகே, மத சம்பந்தமான சடங்குகளுக்காக அதை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட், as human activity, human civilization has advanced. ஓகே, மனித நாகரிகம் வளர்ந்த போது ஓகே, and the people began to travel long distance. ஜனங்க என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓகே ரொம்ப தூரம் பயணம் மேற்கொள்ளும் போது the measurement of timing became very critical. அவங்களால என்ன பண்ண முடியல, மெஷர்மெண்ட்டை நேரத்தை அளவிடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. This led to the development of increasing better mechanical devices for the measurement of time. அதுக்கப்புறம் தான் உருவானது தான் ஓகே, அதுக்கப்புறம் உருவானது தான் என்னன்னு சொல்றது, மெக்கானிக்கல் டிவைசஸ். ஓகே, மிஷின் மூலமா இயங்கக்கூடிய இது கடிகாரங்கள். ஓகே, ட்ரிவன் பை வெயிட் மூலமா, கியர் மூலமா, ஸ்ப்ரிங் மூலமா. ஓகே, 14th century onwards. ஓகே, 14ஆம் நூற்றாண்டுல தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அட்வான்ஸா கிளாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. However, the invention of the pendulum clock in the 17th century marked a major breakthrough the mechanical time keeping. ஓகே, இன்னைக்கு நம்ம பழமையான வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெண்டுலம் கிளாக் இருக்கும். ஓகே, அதுல ஒரு பாப் மாதிரி தொங்கும். அது என்ன ஆகும், ஜஸ்ட் ஒரு டைம் வரும்போது என்ன ஆகும், அத்தனை முறை சவுண்ட் 1 o'clock அப்படின்னா ஒரே ஒரு ரிங் படிக்கும். அப்ப 2 மணி போது இந்த பாப் பெண்டுலம், அது பேர் தான் பெண்டுலம் கிளாக். The invention of the pendulum clock is the 17th century marked a major breakthrough its mechanical time keeping. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் ஆச்சு. இது பெண்டுலம் கிளாக் கண்டுபிடிச்ச பிறகுதான் டைம் ஓகே நேரத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் ஆகிட்டு வந்தது. நெக்ஸ்ட், நோ ஏ சயின்டிஸ்ட். ஓகே, ஒரு அறிவியல் அறிஞரை பற்றி தெரிந்து கொள்ளும். The pendulum clock was invented in 1656 and patented in 1657 by Christian Huygens. He was inspired by the investigations of pendulum by Galileo Galilei. ஓகே, the pendulum clock அப்படின்றது பெண்டுலம் மூலமா இயங்கக்கூடிய அந்த கிளாக் வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சதுன்னா 1656 அது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1657 கிறிஸ்டியன் ஹைகன்ஸ் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அதோட பேட்டன்ட் வாங்குறாரு, காப்பிரைட் வாங்குறாரு. இந்த கலீலியோ கலீலி என்பவர் ஆய்வுகள் இருந்ததா ஃபர்ஸ்ட் இது என்ன யாரு ஃபர்ஸ்ட் இது வந்து அவர் மனசுல தோன்றது. He was inspired by the investigation of pendulum by Galileo Galilei. ஃபர்ஸ்ட் அந்த அவரோட மனசுல தோன்றது யாருன்னா கலீலியோ கலீலி. அவர்களோட ஆய்வுகளில் இருந்துதான் ஃபர்ஸ்ட் அவர் மனதுல தோன்றதுதான் இந்த பெண்டுலம் கிளாக். It is said that once while sitting in a search, Galileo attention was drawn to the lamp suspended from the ceiling, which was swinging back and forth. Using the pulse to measure the time, Galileo found the lamp took the time for each swing. After experimenting with the different pendulums, Galileo concluded the time taken to complete one oscillation was always the same for the pendulum of a given length. ஒரு முறை அவர் என்ன பண்ணாரு, ஒரு சர்ச்னா என்னன்னு சொல்ல நம்ம தேவாலயம் சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த சர்ச்சில் இருக்கும்போது கலீலியோ மேல இருந்து கலீலியோட கவனம் ஃபுல்லா என்ன ஆச்சுன்னா மேல இருந்து தொங்கிக்கிட்டு இருந்த விளக்க பார்த்துட்டே இருந்தார். அந்த விளக்கு என்ன ஆயிடுச்சு, ஹேங்கிங் லேம்ப் இல்லையா, அது என்ன பண்ணுச்சு, மேலையும் கீழே என்ன பண்ணிடுது, முன்னோக்கியும் பின்னோக்கியும் அது ஆடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அவரு, அந்த இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னன்னா அந்த விளக்கு ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டுதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சாரு. ஒரு முறையும் ஒரு முன்னோக்கி பின்னோக்கி சொல்ற டைமும் நோட் பண்றாரு. அதே மாதிரி பின்னோக்கில இருந்து முன்னோக்கி வரும்போது ஒரு டைமும் நோட் பண்ணும்போது எல்லாமே என்ன இருக்கு, சேமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் என்ன ஆகுது, ஒரே நேரத்தை எடுத்துக்கொண்டது அவர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பெண்டுலம் கிளாக்கை பயன்படுத்தி என்ன பண்ணாரு, பரிசோதனை பண்ணாரு. ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள ஒரு பெண்டுலம் என்ன பண்ணுது, அதோட ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே நேரமே எடுத்துக்கொள்ளதா கலீலியோ கண்டறிஞ்சார். ஓகே, சோ the pendulum clock was invented in 1956 and patented by 1657. Christian Huygens, he was inspired by the investigation of pendulum by Galileo Galilei. It is said that once while sitting in a search, Galileo's attention was drawn to a lamp suspended from a ceiling which was hanging back and forth. Using his pulse to measure the time, Galileo found the lamp took the time for each swing. After experimenting with the different pendulum, Galileo concluded that the time taken to complete one oscillation was always the same for the pendulum at a given length.
Next, a simple pendulum 8.11 a simple pendulum. Okay, ஒரு சிம்பிளான pendulum எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பத்தி படிக்க போறோம். A simple pendulum consists of a small metallic ball called the bob of the pendulum suspended from a rigid support by a long thread as shown in the figure 8.7a. இங்க 8.7a ல பிக்சர் கொடுத்திருக்காங்க. It consists of a small metallic ball. Metallic ball அப்படின்றது அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து bob. இதுதான் metallic என்னன்னு சொல்றோம் bob. Okay, called the bob of the pendulum suspended from a rigid long thread. இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம் long thread. இது வந்து என்னன்னு சொல்ல ஒரு ரிஜிட் சப்போர்ட். ஓகே, ரிஜிட் சப்போர்ட்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி. ஓகே, நல்லா அட்டாச் பண்ணி சப்போர்ட்டடா இருக்கிற கம்பியில என்ன ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கிற சப்போர்ட்டடா இருக்கிற ஒரு ராடுல என்ன பண்ணிருக்கோம், ஒரு த்ரெட் வச்சு த்ரெட்டுக்கோட முனையில என்ன வச்சிருக்கோம் லாங் த்ரெட், அதோட முனையில என்ன இருக்கு ஒரு பாப். பாப் அப்படின்றது என்னன்னு சொல்றோம் ஒரு மெட்டாலிக் பால், அதுதான் பாப். Okay, why did an activity that is we did an activity in the chapter measurement of length and motion in the grade 6 science textbook Curiosity, where we observed that oscillatory motion, okay, oscillatory motion of an erasure with the thread is the pendulum similar to that. Okay, already 6th standard la measurement of length and motion grade 6 science textbook la last year la measurement of length and motion அப்படின்றதுல இதே மாதிரி டாபிக்கா oscillatory motion அப்படின்றத பத்தி படிச்சோம். அதுல என்ன இருக்கு, அதோட பாபுக்கு பதிலா அதாவது இந்த மெட்டாலிக் பாலுக்கு பதிலா எரேசர் வந்து தொங்கிட்டு இருந்தது. இது வித் த்ரெட்டோட இஸ் த பெண்டுலம் சிமிலர் டு தட். ஓகே, இந்த பெண்டுலம் அதே மாதிரி தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் கீழே வருது. ஓகே, அப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் பெண்டுலம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னு சொல்லணும், நல்லா ரிஜிட் சப்போர்ட்ல இருக்கிற ஒரு ராடு. ஓகே, நல்லா ரெண்டு சைடு சப்போர்ட்டிவா இருக்கிற ராடு. சென்டர்ல என்ன இருக்கு, ஒரு த்ரெட் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு, ஒரு பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் போஸ், தட் இஸ் ஏ. இந்த பொசிஷனோட பேர் வந்து ஏ, இந்த பொசிஷனோட பேர் 0, இதோட பொசிஷன் வந்து B. அப்ப 3 பொசிஷன் இதுல இருக்கு. The pendulum is rest in its mean position. Okay, mean position அப்படின்றது இதோ கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுதான் 0. 0ல இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் mean position. When pendulum is at rest. Okay, என்ன இருக்கு, ஒரு லாங் த்ரெட்ல ஒரு மெட்டாலிக் பால வந்து தொங்க விட்டோம்னா என்ன இருக்கும், அது அசையாம நிக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம mean position. சென்ட்ரல் என்ன mean position. Okay, when the bob of the pendulum is moved slightly to one side. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பாப இந்த மெட்டல் பால ஜஸ்ட் இப்படி நான் இழுத்து விடுறேன். ஓகே, இப்படி இழுத்து விடுற பொசிஷன் தான் நான் என்னன்னு சொல்றேன் ஏ அப்படின்னு சொல்றேன். ஓகே, இழுத்து விட்டோம்னா அது என்ன ஆகும், மறுபடியும் இப்படி பின்னாடி போகும். மறுபடியும் எங்க வரும், இது முன்னாடி வரும். மறுபடியும் எங்க வரும், இங்கேயே வந்ததுன்னா. Okay, when the bob of the pendulum is moved slightly to one side and released, it starts oscillatory motion. Okay, just நான் இழுத்து விட்டேன்னா என்ன ஆகும், அது பின்னோக்கியும் முன்னோக்கியும் போயிட்டு வரும். Slightly released at one side, it starts oscillatory motion. Oscillatorina என்ன ஆகும், மூவ் ஆவறது, to and fro அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் oscillatory motion. Its motion is periodic in nature. Periodic அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இப்போ நம்ம கிளாக் இருக்கு இல்லையா, கிளாக்ல என்ன இருக்கு, 1 minute 2 minute 3 minutes அப்படின்னு ஒரு கேப் ரெகுலர் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம பீரியாடிக். ஓகே, ரெகுலரா நடக்கிற ஒரு அந்த டைம் இன்டர்வல்ல கரெக்டா நடக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் பீரியாடிக் இன் நேச்சர், பிகாஸ் இட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத் ஆஃப்டர் எ ஃபியூ இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அது என்ன ஆகும், அப்படியே முன்னாடியும் முன்னாடியும் போயிட்டு வந்து கடைசியா என்ன ஆயிடும், சென்டர்ல வந்து நின்னுடும். The pendulum is said to have completed one oscillation when its bob starting from its mean position. அப்ப ஒரு ஆசிலேஷன்றது என்ன, இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆசிலேஷன்றது ஃபர்ஸ்ட் மீன் பொசிஷன்ல இங்க இருக்கு. 0ல இருந்து எங்க போகுது, ஏக்கு போகுது. ஏல இருந்து என்ன கொஞ்சம் இழுத்து விட்டோம்னா ஏக்கு போகும். ஏல இருந்து மறுபடியும் எதுக்கு வருது, பிக்கு வருது. பில இருந்து மறுபடியும் எங்கே வரணும், 0க்கே வந்ததுன்னா அது என்ன ஆகும், ஒரு ஆசிலேஷன். அதுக்குதான் கணக்கு வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம ஒரு ஆசிலேஷன். The pendulum is said to have completed one oscillation when it bobs starting from its mean position, moves to an extreme position A. Moves to an extreme position A, changing the direction and move to another extreme position. இதோ இருக்கு இல்லையா, இது another. ஃபர்ஸ்ட் இது ஏ பொசிஷனுக்கு போகுது, அடுத்து பி பொசிஷனுக்கு போகுது, மறுபடியும் அந்த ரெஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடணும். ஓகே, ஏ சேஞ்சஸ் த டைரக்ஷன் டு another extreme position B, changing direction and comes back to Oன்றது ரெஸ்ட் பொசிஷன். ஓகே, the pendulum is also complete one oscillation when the bob move from one extreme position A to another extreme position B and come back to A. இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது, இந்த ஏ பி, இப்ப வந்து ஏ எதுவுமே இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஏ பி மட்டும் இருக்கு. ஓகே, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப எப்படி வரும், இந்த பாப் இங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஏக்கு ஏல ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சப்போஸ் ஏல இருந்து பிக்கு போயிட்டு மறுபடியும் ஏகே வந்ததுன்னா அதுவும் என்னன்னு சொல்லணும் நம்ம ஒரு ஆசிலேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, the pendulum also complete one oscillation when it bobs moves from an extreme position A to another extreme position B and come back to எங்க வரணும், ஏகே வந்துடணும் அப்படின்னா ஒரு ஆசிலேஷன். The time taken by the pendulum to complete one oscillation is called time period. இதுக்குதான் ஓகே எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ
ஓகே, ஒரு பெண்டுலம் எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ, ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுக்கு பேரு தான் டைம் பீரியட். ஜஸ்ட் நம்ம கிளாக் ஆன் பண்ணி விட்டுறணும். எதை அது இழுத்து விடும்போது, ஓகே, இந்த பெண்டுலத்தை கொஞ்சம் ஒரு சைடு வழியா இழுத்து விடும்போது அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பொசிஷன் முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் பின்னாடி போகுது, மறுபடியும் முன்னாடி வருது, மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன்லயே வந்து நிக்குது இல்லையா, அதுக்கு பேரு தான் ஒரு ஆசிலேஷன். அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், டைம் பீரியட். லெட் அஸ் நவ் செட் அப் a pendulum and measure its time period. இப்போ நம்மள என்ன பண்ணலாம், ஒரு பெண்டுலத்தை செட்டப் பண்ணி எப்படி டைமை மெஷர் பண்றதை பத்தி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 8.2 let us experiment. ஓகே, 8.2ல இத பத்தி நம்ம பார்க்க போறோம். கலெக்ட் a piece of string around 150 cm. ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, த்ரெட் தான். ஓகே, த்ரெட் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்றோம். அதாவது மெட்டலால் ஆனதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஸ்ட்ரிங், ஒயர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்ப இது எவ்வளவு இருக்கும், 150 சென்டிமீட்டர். ஏ ஹெவி மெட்டல் பாக் வித் ஹூக். ஓகே, மெட்டல் பால், ஹூக்கோட இருக்கிற மெட்டல் பால், இதுதான் ஹூக்குன்னு சொல்றோம் இல்லையா. இது என்ன இருக்கு, இதுதான் மெட்டல் பால். ஓகே, மெட்டல் பால் எடுத்துக்கிறோம். எ ஸ்டாப் வாட்ச். ஓகே, டைமை மெஷர் பண்றதுக்காக ஒரு ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் டீச்சர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்டாப் வாட்ச்னு சொல்லுவோம். அண்ட் ஏ ரூலர். ஓகே, டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்காக ஒரு ரூலர் எடுத்துக்கிறோம். டை த பாப் அட் ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, இங்க ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, ஒரு ரெண்டு என்ன பண்றது, பாப் வந்து அட்டாச் பண்ணிடுறோம். இன்னொரு ரெண்டு என்ன இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் ராட். ஓகே, அதாவது ரிஜிட் சப்போர்ட்ல இருக்கிற ஒரு ராட் எதுவுமே அட்டாச் பண்ணிடுறோம். ஓகே, இதோட லென்த் எவ்வளவு, ஆக்சுவலா 150 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா fix the other end of the string to rigid support such that the length of the string in between the support and the bob is around, இங்க எவ்வளவு எடுத்துக்கிறோம் நம்ம, 100 சென்டிமீட்டர்ல தான் இங்க எடுத்துக்கிறோம். யூஸ்வலா நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ரிங் வந்து 150 மீட்டர், ஆனா இங்க நம்மளுக்கு எவ்வளவு இருந்தா போதும், 100 சென்டிமீட்டர் இருந்தா போதும். வெயிட் ஃபார் த பாப் டு கம் டு ரெஸ்ட். ஓகே, இப்ப என்ன பண்றோம், ஜஸ்ட் அப்படியே நம்ம தொங்க விட்டோம்னா கொஞ்சம் ஆடும் இல்லையா, அப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ல வர வரைக்கும் அது அசையாம நிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். யுவர் பெண்டுலம் இஸ் நவ் ரெடி. இப்போ உன்னோட பெண்டுலம் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. Gently hold the bob, move it slightly to one side and release it. Take care not to push the bob by releasing it that the string is taut as your pendulum is now oscillating. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், நல்ல ஒரு ரிஜிட் சப்போர்ட்ல இருக்கிற ஒரு ராட் எடுத்துக்கிறோம். கீழே என்ன இருக்கு, தட் இஸ் 100 சென்டிமீட்டர்ல இருக்கிற ஒரு த்ரெட் இருக்கு. அதுல என்ன இருக்கு, ஹூக் இருக்கு. ஹூக்ல என்ன இருக்கு, ஒரு மெட்டல் பால் இருக்கு. இப்போ நம்மளோட பெண்டுலம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்றோம், gently hold the bob, move it slightly to one side. இது என்ன பண்றேன், நான் ஜஸ்ட் ஒரு சைடு இழுத்து விடுறேன். இழுத்து அது என்ன பண்றேன், நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். ரிலீஸ் பண்ண உடனே அது என்ன ஆகுது, ஆசிலேட் ஆகுது. போயிட்டு போயிட்டு முன்ன போயிட்டு பின்ன போயிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஆசிலேட் ஆகுது. ஓகே, நவ ரிலீஸ். டேக் கேர் நாட் டு புஷ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஸ்லைட்டா மூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஓகே, while releasing it that the string is taut is your pendulum now oscillating. your pendulum என்ன ஆகுது, மூவ் ஆகுது. to and fro அப்படின்னா இப்படி போயிட்டு முன்ன போயிட்டு பின்ன வரதான் to and fro, இல்லனா ஆசிலேஷன் சொல்லலாம். using a watch measure the time taken it for pendulum to complete 10 oscillations. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்ல கிளாக் எடுத்துக்கிறோம். லெபார்டரியிலேயே கிளாக்லாம் இருக்கு. அதை என்ன பண்றோம் நம்ம, இப்போ வந்து 10 ஆசிலேஷன். இப்போ 1 ஆசிலேஷன்ன்றது என்னன்னு சொன்ன நம்ம, ஜஸ்ட் ஒரு பொசிஷன். இப்போ வந்து இதுதான் ஜீரோல இருக்கு, இது ஏ இருக்கு, இது பில இருக்குன்னு சொன்னோம். ஓகே, அப்ப என்ன ஆகும், ஜீரோல இருந்து ஏக்கு போயிட்டு மறுபடியும் பிக்கு போயிட்டு மறுபடியும் ஜீரோலயே வந்தா அது என்னன்னு சொல்ல நம்ம, 1 ஆசிலேஷன். அப்ப அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்க, ரிப்பீட் திஸ் ஆக்ட் 10 ஆசிலேஷன்ஸ்க்கு. ஓகே, இட் டேக்ஸ் ஃபார் த பெண்டுலம் டு கம்ப்ளீட் 10 ஆசிலேஷன்ஸ்க்கு நமக்கு டைம் எழுத சொல்லிருக்காங்க. ரெக்கார்ட் த டைம் இன் டேபிள் 8.1. ஓகே, 8.1 இந்த டேபிள்ல நம்ம டைமை ரெக்கார்ட் பண்ணணும். ரிப்பீட் திஸ் ஆக்டிவிட்டி 3 to 4 times. இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்றோம், 3-4 முறை பண்ணிட்டு இங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். டிவைட் த டேக்கன் ஃபார் 10 oscillations by 10 to calculate the time period of your pendulum. ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைம் டேக்கன் ஃபார் 10 oscillations கொடுத்துட்டாங்க, டைம் பீரியட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு டைம் பீரியட் அப்படின்னா என்னன்னா, the time taken to complete one oscillation. the time taken to complete என்ன வரும், 1 oscillation. 1 oscillationனா என்ன, the time taken to complete 1 oscillation அப்படின்னும் போது ஜஸ்ட் என்ன ஆகுது, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இதுதான் பாப் இருக்கு. இங்க வந்து என்ன ஆகுது, ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது இங்க போகுது, ஏக்கு போகுது. ஏன்றது ஒண்ணும் கிடையாது, பின்னோக்கி போறது. மறுபடியும் என்ன வருது, முன்னோக்கி வருது, அதுதான் பி பொசிஷன். மறுபடியும் எதுக்கு வருது, சென்ட்ரலே வந்து நின்னா இதுதான் ஒரு ஆசிலேஷன். இது ஒரு ஆசிலேஷன் கணக்கு. அப்ப டைம் டேக்கன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓகே, டைம் டேக்கன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆசிலேஷன் தான். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ஆசிலேஷன் தான் என்னன்னு சொல்ல நம்ம டைம் பீரியட்னு சொல்லலாம். ஆனா இங்க கொடுத்துருக்குது டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன் செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன்ஸ்னா இந்த மாதிரி ஸ்டாப் வச்சு என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, 1க்கு போகுது, 2க்கு வருது, 3க்கு போகுது, அப்படி அப்படியே வர்றத கரெக்டா அந்த டைம் வரும்போது அது என்ன பண்ணணும், டைம் 10 ஆசிலேஷன் வரும்போது ஸ்டாப் வாட்ச் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு
ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ரீடிங் உன்னோட இதுல கடிகாரத்துல உன்னோட எவ்வளவு டைம் காமிக்குது அப்படின்றத நோட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன். இப்போ ஒரு ஆசிலேஷன் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளவுனா 2 செகண்ட்ஸ் ஆகும். வினாடிகள்ல தான், ஏன்னா செகண்ட்ஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. இப்ப 10 ஆசிலேஷன் வரும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 20.2 காமிக்குது. ஓகே, என்னோடது வந்து 20.2 வருது. இப்ப நான் ஓகே 20.2 வருதுன்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ 20.2 எதால டிவைட் பண்ணணும்? 20.2 நான் எதால டிவைட் பண்ணணும்? 10ஆல டிவைட் பண்ணணும். அப்ப எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் 2 வரல எழுதலாமா? 2. அதே மாதிரி 10ல 2 போகாது, அதால நான் என்ன பண்ணிருக்கேன்? 0 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 20 வரும். அப்ப என்ன வரும்? 2. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 2.02. இது டைம் பீரியட். நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றேன்? ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணி விடுறேன். அடுத்த இன்னொரு டைம் நான் பண்றேன். 3-4 டைம்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப அதே மாதிரி ஸ்டாப் 10 ஆசிலேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன்? அது ரெஸ்ட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் நான் என்ன பண்றேன்? அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுறேன், இழுத்து விடும்போது முன்னோக்கி பின்னோக்கி போகும்போது மறுபடியும் எத்தனை வரும்? 10 ஆசிலேஷன்ஸ் நான் கவுண்ட் பண்றேன். அப்ப அடுத்த ரெண்டாவது டைம் எனக்கு எவ்வளவு காமிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 20.1ல காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 20.1 அப்படின்னு பார்க்கும்போது என்னோட டைம் டேக்கன் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன எழுதலாம்? 2.01 அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் அடுத்து மூணாவது முறை நான் அதே மாதிரி ரெஸ்ட்ல 10 ஆசிலேஷன்ஸ் கவுண்ட் பண்றேன். இது என்ன காமிக்குது? எனக்கு 20.0 காமிக்குது. அப்ப என்னோட டைம் எவ்வளவு? ஓகே, அதை நான் என்ன பண்றேன்? இதே மாதிரி 20.1 எதால டிவைட் பண்றேன்? 10ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? எனக்கு 2.01 வரும். அதே மாதிரி 20 நான் 10ஆல டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வருது? 2.00 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இதுதான் இதோட பெண்டுலத்தோட எப்படி நம்ம ஆசிலேஷன்ஸை கவுண்ட் பண்றது அப்படின்ற கால்குலேஷன், சிம்பிள் கால்குலேஷன். இஸ் த டைம் பீரியட் ஆஃப் யர் பெண்டுலம் ஆல்மோஸ்ட் சேம் டைம்? ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் டைம் பீரியடா இருக்கா? எஸ், இங்க 2.02, 2.01, 2.0 எல்லாமே என்ன இருக்கு? ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கு. த டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் எவ்ரி டைம். ஒவ்வொரு முறை என்ன இருக்கு? ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. 2.02 சும்மா செகண்ட்ஸ்ல என்ன இருக்கு? பெரிய அளவு டீவியேஷன் இல்ல, ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கு. திங்க் லைக் எ சயின்டிஸ்ட். ஓகே, ஒரு விஞ்ஞானியை போல நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, ஒரு விஞ்ஞானியை போல நினைச்சுக்கணும். யூ ஜஸ்ட் டிட் an important historical experiment which was first done by Galileo. இப்ப நீங்க பண்ணீங்க இல்லையா? ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை வச்சு மெஷர் பண்ணீங்க இல்லையா? அதே மாதிரி அதை ஃபர்ஸ்ட் யார் பண்ணது? கலீலியோ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணீங்க? நீங்களும் பண்ணீங்க. எக்ஸப்ட் யூ யூஸ்ட் யுவர் வாட்ச். எக்ஸப்ட் நம்ம என்ன பண்ணோம்? வாட்சை யூஸ் பண்ணோம். அவர் என்ன பண்ணல? வாட்ச் யூஸ் பண்ணல. டு மெஷர் இன் பிளேஸ் ஆஃப் யுவர் பல்ஸ் பீட். ஓகே, சப்போஸ் யூ ஆர் Galileo experimenting with the pendulum, what all would you investigate? What questions could you ask? Would all pendulums have the same time periods? How would you test this? Okay, suppose கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளந்தீர்கள். இப்ப சப்போஸ் நீங்க கலீலியோவா இருந்தீங்கன்னா நீங்க என்னென்ன விசாரணை செய்வீர்கள்? அப்ப என்னென்ன செய்வான்னு சொன்னோம்? எல்லா ஊசல்னா பெண்டுலம், எல்லா பெண்டுலம் ஒரே நேர இடைவெளி உள்ளதா அப்படின்றத நம்ம எப்படி பரிசோதிப்போம்? ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட் த ஆக்டிவிட்டி 8.2 யூசிங் த சிம்பிள் பாப் பெண்டுலம்ஸ் ஆஃப் 2 டிஃபரெண்ட் லென்த். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஆக்டிவிட்டி 8.2ல யூசிங் த சேம் பாப். ஓகே, பாப் அப்படின்றது என்னன்னு சொல்ல நம்ம மெட்டலோட பால் தான் என்னன்னு சொல்ல நம்ம பாப்னு சொல்லுவோம். பட் வித் பெண்டுலம்ஸ், அதே மாதிரி பாப் with the pendulums of 2 different length. இப்ப நம்ம 100 சென்டிமீட்டர் லென்த் எடுத்துக்கணும் இல்லையா? அதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு 150 சென்டிமீட்டர் இல்ல ஒரு 50 சென்டிமீட்டர் இல்ல 200 சென்டிமீட்டர் அந்த மாதிரி டிஃபரெண்ட் லென்த் எடுத்துக்கிட்டு does the time period change? டிஃபரெண்ட் லென்த் எடுத்து நீங்க டைம் பீரியட்க்கு ஒரு ஆசிலேஷனுக்கு டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன், அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம டைம் பீரியட். அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கான டைமை கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஆகுது? அது சேமா இருக்கா? இஃப் சோ how does the length affected? அப்படின்னா லென்த் எப்படி அஃபெக்ட் ஆகுது? If changing the length influence the time period. Okay, length change பண்ணும்போது அது time period அஃபெக்ட் பண்ணதா? Does the bob also matter? இல்லையா? அந்த பாபோட weight பொறுத்து மாறுதா? Test this by repeating activity 8.2 with the fixed pendulum length but with the pops of different masses. Do you observe any change? Okay, அப்ப அதே பாபை பயன்படுத்தி 2 அல்லது 3 நீளமுள்ள என்ன பண்றோம்? நம்ம பெண்டுலத்தை வச்சு இதை மாத்துறோம். அப்ப நேர இடைவெளி டைம் பீரியட் மாறுதா? இல்ல நீளம் மாறும்போது என்ன இருக்கு? அதோட டைம் பீரியட் மாறுதா? லென்த் மாறும்போது அது டைம் பீரியட் மாறுதா? இல்ல பாப்போட இடம் முக்கியமா இருக்கா? வேறு அதாவது ஒரே நீளம் உள்ள ஊசல்ல வெவ்வேறு இடையில பாப் வச்சு என்ன பண்றோம்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம மறுபடியும் செய்யறோம். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பத்தி கவனிக்கிறோம். ஓகே, the time period of a simple pendulum depends on its length. அப்ப இதுல இருந்து கன்க்ளூஷன் என்ன சொல்றோம்னா, ஓகே, the time period ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். the time taken to complete one oscillation, ஒரு முறை அது முன்னோக்கி பின்னோக்கி போயிட்டு வரதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம டைம் பீரியட். அப்ப இந்த டைம் பீரியட் ஆஃப் a simple pendulum எதை நோக்கி இருக்கு? டிபெண்ட்ஸ். ஓகே, எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு
சொல்லும்போது அதோட லென்த்தை பொறுத்து தான் மாறும், பட் நாட் ஆன் த பாபோட மாஸ். ஓகே, பாபோட வெயிட், மெட்டல் பாலோட வெயிட்டை பொறுத்து மாறாது. ஓகே, லென்த்ன்றது எதுன்னு வரும், அந்த ஃபிக்ஸ்டு அந்த ராடுக்கும் மெட்டலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம லென்த்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 100 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 150 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் இல்ல 50 சென்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும், டைம் பீரியட் மாறும். ஸோ த டைம் பீரியட் ஆஃப் எ சிம்பிள் பெண்டுலம் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் லென்த் பட் நாட் ஆன் த பாப்ஸ் மாஸ். ஆல் பெண்டுலம்ஸ் ஆஃப் த சேம் லென்த் ஆஃப் த சேம் டைம் பீரியட் அட் எ கிவன் லொகேஷன். எல்லா பெண்டுலம் சேம் லென்த் இருக்கிற எல்லா பெண்டுலமும் என்ன இருக்கும், சேம் டைம் பீரியட் தான் காமிக்கும். அப்போ ஒரே நிலமுள்ள அனைத்து இது பெண்டுலமும் ஒரே இடத்துல என்ன இருக்கும், ஒரே நேர இடைவெளியில தான் அது கொடுக்கும். The time period of a simple pendulum as a given length constant at a place. The time period of a simple pendulum of a given length is constant at time. The time period is used to measure the time. The property is used to measure the time. ஓகே, அப்ப ஒரு குறிப்பிட்ட நீளம் உள்ள எளிய அந்த பெண்டுலத்தோட நேர இடைவெளி என்ன இருக்கும், ஒரு இடத்துல நிலையாதான் இருக்கும். அப்ப இந்த பண்பத்தை என்ன சொல்ற, நம்ம நேரத்தை அளவிடுறதுக்காக இதை தான் நம்ம பயன்படுத்துறோம். All clocks, old and modern, are based on same process, some process repeating continuously. All clocks, okay, எல்லா விதமான கடிகாரங்கள், அது ஓல்டா இருக்கட்டும், பழமையா இருக்கட்டும், இல்ல நவீனமா இருக்கட்டும், based on some process repeating continuously. அது ஒரு சில ப்ராசஸ்ல என்ன இருக்கு, அது கண்டினியூஸா ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. which can be used to mark equal intervals of time. அதே மாதிரி சமகால இடைவெளியில தான் அது என்ன இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்குது. Modern clocks measure time using the same basic principle, periodically repeating process. இப்ப மாடர்ன் கிளாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நவீன கடிகாரங்கள். ஓகே, இந்த நவீன கடிகாரங்கள் எல்லாமே என்ன ஆகுது, ஒரே அடிப்படை கொள்கையை தான், ஒரே மாதிரி தான் என்ன ஆகுது, பேசிக் பிரின்சிபல். ஓகே, ஒரே விதமான கொள்கையை தான் அது பயன்படுத்துது. ஓகே, பீரியாடிக்கலி அதாவது என்ன ஆகுது, மறுபடியும் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் யூஸ் டைனி அண்ட் வெரி ரேபிட் வைப்ரேஷன்ஸ் எய்தர் ஃப்ரம் குவார்ட்ஸ் கிறிஸ்டல். அதாவது குவார்ட்ஸ் கிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, குவார்ட்ஸ் அப்படின்றது ஒரு படிகம், குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்றது ஒரு படிகம். ஓகே, அந்த படிகத்துல நிகழக்கூடிய அந்த அதிர்வு வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஃப்ரம் சம் ஸ்பெசிபிக் ஆட்டம். அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படின்றது என்ன, ஒரு அந்த ஆட்டம்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு அதிர்வு. ஓகே, அணுக்கள்ல நடக்கக்கூடிய அதிர்வுகளை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம அட்டாமிக் கிளாக். while Huygens early, that is pendulum clocks, would gain or lose 10 minutes each day, today's atomic clocks are so precise and also lose 1 second in millions of years. Scientists are continually researching for even better ways to measure the time with greater accuracy. அதாவது வந்து ஹைஜென்ஸ் அப்படின்றவரு உருவாக்கி ஃபர்ஸ்ட் ஆரம்ப கால பெண்டுலம் கிளாக்ல அவர் தான் என்ன பண்ணாரு, உருவாக்குனாரு. அதுல என்ன ஆகும், ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும்னா 10 வினாடிகள் என்ன ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் இல்ல ஸ்லோவா இருக்கும். ஆனால் இன்றைய கடிகாரங்கள் அதான் என்னன்னு சொல்றோம், அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படின்றது என்னன்னா ரொம்ப மிக மிக துல்லியம். ப்ரெசைஸ் அப்படின்றது என்னன்னா ரொம்ப துல்லியமா கணக்குறது தான் ப்ரெசைஸ். ஸ்கேன்லாம் கூட நம்ம பார்க்கணும், ப்ரெசைஸ் அப்படின்னுவாங்க. சோ அப்ப அந்த மிக மிக இதுல எப்படி இருக்கு, நம்ம அணு கடிகாரங்கள் அட்டாமிக் கிளாக்ஸ்ன்றது மிக மிக துல்லியமா இருக்குது. அப்ப என்ன ஆகும், கோடிக்கணக்கான ஆண்டுகள்ல என்ன ஆகுது, ஒரு வினாடி மட்டுமே அது என்ன ஆகுது, தவறா காமிக்குது. அப்ப அதிக துல்லியத்துடன் நேரத்தை அளவிடக்கூடிய புதிய முறைகளை என்ன பண்ணாங்க விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சி செய்து, இன்னும் துல்லியமா எப்படி நேரத்தை அளவிடுறதுன்றத பத்தி விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இங்க சம் காமன் கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் என்னது, இது பெண்டுலம் கிளாக், இது ஆர்டினரி வால் கிளாக், இது என்ன இருக்கு டிஜிட்டல் வாட்ச், இது என்ன இருக்கு டிஜிட்டல் கிளாக், இது என்ன இருக்கு நம்ம வீட்டுல டேபிள் மேல யூஸ் பண்ற இது வந்து கிளாக், டேபிள் கிளாக். ஓகே, இந்த மாதிரி டிஃபரெண்ட் கிளாக்ஸ் வெரைட்டிஸ் கொடுத்திருக்காங்க. 8.12 SI யூனிட் ஆஃப் டைம். SI அப்படின்றது என்னன்னா that is international system of unit. அதுதான் என்னன்னு சொல்றோம், உலக அளவுல ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு யூனிட் தான் என்னன்னு சொல்றோம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது டைமோட யூனிட் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். the SI யூனிட் ஆஃப் டைம், டைம் எதுல மெஷர் பண்ணணும் அப்படின்றது the SI யூனிட் ஆஃப் டைம் இஸ் த செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சின்ன அளவீடு. இப்போ ஒரு டைம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு மிக குறைந்த அளவீடு எதுனா செகண்ட்ஸ் சொல்லுவோம். அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் எஸ்ல சொல்லணும். the larger units of time are என்னன்னு சொல்றோம் மினிட்ஸ் சொல்லலாம். லார்ஜர் யூனிட் என்ன சொல்லலாம், அவர்னு சொல்லலாம் இல்ல மினிட்னு சொல்லலாம். மினிட்னு வந்தா MIN மட்டும் தான் சொல்லணும், அவர்னு வந்தா ஒன்லி ஸ்மால் h மட்டும் தான் போடணும். அப்ப நமக்கே தெரியும் 60 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுன்னு சொல்லுவோம் 1 மினிட். 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 1 hour. அப்ப டைவ் டீப்பர் அப்படின்றதுல யூனிட்ஸ் ஆஃப் டைம் சச் as செகண்ட்ஸ், ஓகே, செகண்ட், மினிட் அண்ட் அவர். அப்ப டைம் எதெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஸ்மாலஸ்ட் யூனிட் எது வரணும், செகண்ட். அடுத்து லார்ஜர் யூனிட்னு சொல்ல மினிட் சொல்லலாம், ஆர் சொல்லலாம். பிகின் வித் a lower case letter, அது என்னன்ற ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். எக்ஸப்ட் at the beginning of a sentence. பிகினிங்ல யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலாம். ஆனா எங்க
எங்க வந்தாலும் என்ன பண்ணணும், ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். their symbols எஸ் அப்படின்னா ஸ்மால் எஸ் யூஸ் பண்ணணும். மினிட்டுக்கு என்ன வரணும், MIN யூஸ் பண்ணணும். அவருக்கு ஒன்லி ஹெச் ஆர் ஆல்சோ ரிட்டன் இந்த லோவர் காஸ்ட் லெட்டர்ஸ். ஓகே, நோ அண்ட் இன் சிங்குலர், சிங்குலர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எஸ் போடக்கூடாது, செகண்ட் எஸ் போடக்கூடாது, MINS போடக்கூடாது, HRS போடக்கூடாது. நோட் தட் ஃபுல் ஸ்டாப் இஸ் நாட் ரிட்டன் ஆஃப்டர் த சிம்பிள். என்ன பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது அந்த சிம்பிளுக்கு பக்கத்துல. இப்ப 60 செகண்ட்ஸ் போட்டு 60 செகண்ட்ஸ் போட்டு என்ன பண்றாங்க, ஃபுல் ஸ்டாப் இது வைக்க கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகே, எக்ஸப்ட் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்ததுன்னா செய்யலாம். while writing the time always leave space between the number and the unit. ஓகே, இங்க இது இருக்கு இல்லையா, இங்க என்ன இருக்கும், நம்பருக்கும் யூனிட்டுக்கும் நடுவில் என்ன வரணும், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். 1 hour அப்படின்னு கொடுக்கும்போது 1க்கும் ஹெச்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. always leave a space between the number and the unit. also note that writing seconds for second, c for second and hours for hour is incorrect. hours என்னன்னு எழுதக்கூடாது, நம்ம HRS எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், நம்ம ஒன்லி ஹெச் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட்ஸ் என்னன்னு பண்ணக்கூடாது, SECன்னு போடக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், ஒன்லி ஸ்மால் எஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. டைவ் டீப்பர், இதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகே, உலக அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவீட்டு முறை. நெக்ஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ்னா என்ன, சுவாரஸ்யமான தகவல்கள். the hole in the bowl of that is Katika Yandra was made in such a manner that it took 24 minutes to fill the sink. அதாவது the hole in the bowl of Katika Yandra அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, நீர் கடிகாரம். ஓகே, நீர் கடிகாரன்றது நீரோட அளவு குறைஞ்சிட்டு வருது இல்லையா, அதை வச்சு டைம் பழைய காலத்துல மெஷர் பண்ணாங்க. வாட்டர் கிளாக் அப்படின்னு சொல்லி அதுதான் கட்டிகா யந்திரா. வாஸ் மேட் இன் சச் எ மேனர் தட் took 24 minutes to fill the sink. அப்ப இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்துப்பாங்க. ஓகே, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுல்ல ஒரு சின்ன ஸ்மால் ஹோல் போட்டுருவாங்க. இந்த பவுலை கொண்டு போயிட்டு ஒரு லார்ஜ் பவுலுக்குள்ள வச்சிடறாங்க. ஓகே, ஒரு லார்ஜ் பவுலுக்குள்ள வச்ச உடனே என்ன ஆகும், இந்த லார்ஜ் பவுலுக்குள்ள தண்ணி வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும், இதுக்குள்ள அந்த ஹோல் வழியா இங்க என்ன ஆகும், தண்ணி போய் இந்த சின்ன பவுல் ரொம்ப டைம். அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைஞ்சிட்டு வருது இல்லையா. the time unit measured by his clock was called katika or kati. It became the standard unit of time measurement and continued until the end of 19th century. 24 long days thus divided into 60 equal gods. ஓகே, இதுதான் அந்த காலத்துல ஓகே எப்படி டைமை மெஷர் பண்ணாங்க. ஈவன் அந்த செஸ் விளையாடும் போது கூட என்ன பண்ணுவாங்களா, அந்த வாட்டர் கிளாக் வச்சுதான் அந்த செஸ் விளையாடுவாங்களாம். ஸோ the time unit measured by this clock was called katika. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், கட்டிகா யந்திரான்னு சொல்லுவோம், அதர்வைஸ் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். It became the standard unit of time measurement or continued until the end of 19th century. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதைதான் அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 8.3 let us identify. ஓகே, ஆக்டிவிட்டி 8.3ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு வால் கிளாக் இருக்கு. look at the wall clock shown in the figure 8.9 carefully. what is the smallest interval of time you can measure it? ஓகே, சின்ன யூனிட். ஓகே, சின்ன யூனிட் ஸ்மாலஸ்ட் இன்டர்வல்ன்றது எதை வச்சு நம்ம மெஷர் பண்றோம். அப்ப நமக்கே தெரியும், இப்போ வால் கிளாக்ல என்ன இருக்கும், 1 செகண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகே, கிளாக்ல எப்பவுமே என்ன ஆகும், செகண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட், கொஞ்சம் அதுக்கு அடுத்து இருக்கிறது மினிட், அதுக்கு அடுத்து இருக்கிறது ஹவர்ஸ்னு சொல்லலாம். அப்போ 1 செகண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் தட் வி கேன் மெஷர் யூசிங் திஸ் கிளாக் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி. சயின்ஸ்னா அறிவியலும் சமுதாயமும். இன் டுடேஸ் வேர்ல்ட் மெஷரிங் டைனி ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைய இருக்கக்கூடிய உலகத்துல ஓகே டைனி ஃபிராக்ஷன், ஓகே ஃபிராக்ஷன் ஆஃப் டைம், அதாவது இன்றைய உலகத்துல ஒரு வினாடியின் சிறிய பகுதிகள், ஃபிராக்ஷன் அப்படின்றதுன்னா ரொம்ப சின்னது. ஓகே, அதை அளக்கிறது கூட என்ன ரொம்ப முக்கியமானது. மெஷரிங், அதை அளவீடு பண்றதும் ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஸ்போர்ட்ஸ், அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விளையாட்டு. ஓகே, விளையாட்டுகள்ல என்ன முக்கியமா, நேரம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, டைம் கீப்பிங் டிவைசஸ் கேன் ரெக்கார்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் 100s ஆர் ஈவன் 1000s ஆஃப் செகண்ட். அதுக்கு பேர் தான் என்ன இருக்கு, செகண்ட்ஸ் தான் ஸ்மாலஸ்ட் யூனிட் நமக்கு தெரியும். ஆனா மில்லி செகண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா 1/100, அப்படி இல்லைன்னா 1/1000. ஓகே, அப்ப என்ன அர்த்தம், 100ல 1, 1000ல செகண்ட்ஸ்ல நான் சொல்றது. ஓகே, செகண்ட்ஸ்ல 1/100, 1/1000. ஓகே, டவுன் டு 100 and 1000s ஆஃப் செகண்ட்ஸ். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், மில்லி செகண்ட்ஸ். டு டிட்டர்மைன் த வின்னர்ஸ் இன் எ ரேஸ். ஓகே, அது விளையாட்டுல யார் வின்னர் அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு மக்கள் என்ன மில்லி வினாடி, அந்த மில்லி வினாடியை வச்சுதான் என்ன பண்றாங்க, வெற்றியாளர்கள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வின்னர்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன் மெடிசன்ஸ், அதே மாதிரி மருத்துவ உலகத்துல பார்க்கும்போது ஹார்ட் மானிட்டர்ஸ். ஓகே, ECG அப்படின்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம். எதுக்காக, ஓகே ஹார்ட் ஒழுங்கா அந்த பல்ஸ் ரேட் கரெக்டா இருக்கா, ஹார்ட் ஒழுங்கா இயங்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஓகே, இதய துடிப்பு எப்படி இயங்குது அப்படின்றது பேர் தான் எலக்ட்ரோ ECG அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த இதய துடிப்பை கண்காணிக்கிற கருவிகள். ஓகே, அது என்ன வரும், சின்ன மில்லி வினாடியில கூட என்ன ஆகட்டும் மாற்றங்களை உடனே தெரிவிச்சு நம்ம என்ன நமக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம். ஹார்ட் மானிட்டர்ஸ் லைக் எலக்ட்ரோ கார்டியோகிராம் மெஷின்ஸ் மெஷர் மில்லி செகண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் இன் ஹார்ட் பீட் டு டிடெக்ட் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, ஒரு மில்லி செகண்ட்ல ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்தா கூட நம்மளோட ஹெல்த்
ஹெல்த் இஷ்யூஸை பத்தி சொல்லுது. அதே மாதிரி மியூசிக், ஓகே, இசைத்துறையில டிஜிட்டல் ரெக்கார்டிங் கேப்சர் சவுண்ட்ஸ் thousands டைம்ஸ் per செகண்ட் அண்ட் ஸ்மூத் பிளேபேக். அதே மாதிரி இசைத்துறையில என்ன வரணும், டிஜிட்டல். இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டிஜிட்டல் ஆயிடுச்சு. அப்போ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் டிஜிட்டல் ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு வினாடிக்கும் என்ன ஆகுது, ஆயிரக்கணக்கான ஒலி அலைகள் அது என்ன பண்ணுது, பதிவு செய்யுது. அப்ப என்ன ஆகும், அது இசையை மென்மையா மைல்டா கேட்கறதுக்கு யூஸ் ஆகுது. மெனி டிவைசஸ் யூஸ் ஈவன் ஷார்ட்டர் இன்டர்வல்ஸ். ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் சிக்னல்ஸ் இன் மைக்ரோ செகண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ், அதே மாதிரி என்ன கம்ப்யூட்டர்ஸ் போன்றவை என்ன பண்ண ரொம்ப குறுகிய இடைவெளி, அதாவது மைக்ரோ வினாடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு தகவல்களை குயிக்கா கொடுக்குது. அப்ப இதன் மூலம் அது என்ன பண்ணுது, வேகமா அது இயங்குது. Allowing them to operate very fast, scientists continue to develop even more precise time measuring tools for space exploration. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அறிவியலாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்க, விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மருத்துவம் இந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்றாங்க, இன்னும் துல்லியமான நேரத்தை கலைக்கிற கருவிகளை என்ன பண்றாங்க, அவங்க உருவாக்கிட்டு வராங்க. The faster and more accurate our clocks become, the more they help the society in each every note. அப்ப நம்ம பயன்படுத்தும் கடிகாரங்கள் எவ்வளவு துல்லியமா இருக்கோ அதை பொறுத்துதான் என்ன ஆகும், சமுதாயத்துக்கு அவை எவ்வளவாக நம்ம என்ன பண்றோம், நம்மளால எந்த அளவுக்கு உபயோகமா இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். For races covering the same distance, we can tell who was the faster by measuring time. But how can we tell then when comparing races of different distances? Okay, for race அப்படின்னா என்ன சொல்லும், ஓட்டப்பந்தயம். Covering the same distance, okay, ஒரு particular distance மட்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான் அவங்க கவர் பண்றாங்க. We can tell who was the faster by measuring the time. நம்ம எதை வச்சு வின்னரை செலக்ட் பண்றோம்னா, யார் வந்து ஃபாஸ்டரா ஓடி வராங்களோ அவங்க டைம் வச்சு நம்ம அவங்களை வின்னரா செலக்ட் பண்றோம். பட் how can we tell when comparing races of different distances? Next is slow or fast அப்படின்னு கொடுத்திருக்காங்க. What do we mean when we say something is moving fast or slow? Okay, சிலது வேகமா ஓடுறதும் மெதுவா ஓடுறதும் எதை வச்சு சொல்லலாம். சப்போஸ் யூ ஆர் வாட்சிங் 100 மீட்டர் ரேஸ். சப்போஸ் நீ என்ன பண்ற, 100 மீட்டர் ரேஸ், ஓகே, ஓட்டப்பந்தயத்தை பார்த்துட்டு இருக்க, ஸ்ட்ரெயிட் ட்ராக், ஒரே மாதிரி ட்ராக்ல பார்த்துட்டு இருக்க. ஆல் த பிளேயர்ஸ் பிகின் ஃப்ரம் த ஸ்டார்டிங் லைன். ஓகே, எல்லா பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரே இடத்துல தான் நிக்கிறாங்க, டுகெதர், ஒரே மாதிரி நிக்கிறாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் தே ஆர் நாட் ரன்னிங் டுகெதர். ஓகே, ஃபர்ஸ்ட் நிக்கும் போது ஒரே இடத்துல நிக்கிறாங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்த உடனே எல்லாம் ஒரே இடத்துல இல்ல, என்ன பண்றாங்க, ஒரே மாதிரி வேகத்துல ஓடல. ஓகே, ஹவு டு யூ டிசைட் ஹூ இஸ் த ரன்னிங் ஃபாஸ்டர் அமாங் தேம்? அப்ப நீ எப்படி அவங்கள முடிவு செய்யற, யார் வின்னர், யார் அதுல வேகமா ஓடுறாங்க அப்படின்றத நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம். இங்க கீழே ஒரு ரன்னிங் ரேஸ் கொடுத்துருக்காங்க, இங்க பாத்துக்கோங்க, எல்லாருமே ஓடுறாங்க. ஓகே, இதுல யாரு ஃபர்ஸ்ட், ஓகே, இங்க ஓடுறது ஃபர்ஸ்ட் ஓடுறது இவர் தான் ஃபர்ஸ்ட், இவன் தான் ஃபர்ஸ்ட் ஓடுறோம், அதுக்கடுத்து செகண்ட், இது தேர்டு, அதுக்கப்புறம் என்ன, அது 1 by 1 ஓடிட்டு வராங்க. அப்ப பாய்ஸ் ரன்னிங் ஏ ரேஸ் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் ட்ராக். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல என்ன பண்றாங்க, அவங்களோட ட்ராக்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, வேகமா ஓடிட்டு வராங்க. someone who is ahead of others of some instant of time is running faster than them. ஓகே, எல்லாம் ஓடி வரதுல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் வேகமா ஓடி வரவங்க தான் யாருன்னு சொல்லணும், நம்ம எல்லாரையும் விட வேகமா ஓடிட்டு வருவாரு. Hence someone who has covered more distance within the same time is running faster. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ் தான், பட் என்ன பண்ணுவாங்க, ஓடிட்டு வருவாங்க. And someone who has covered more distance, ஓகே, நல்ல டிஸ்டன்ஸை கவர் பண்ணுவாங்க, within the same time is running faster. அதே மாதிரி இன்னொருத்தரையும் பார்த்தா என்ன இருக்கும், நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் அவரும் ஒரே மாதிரி டைம் தான் கவர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப the distance moved by an object is a given interval of time. Decide which one faster or slow. அப்ப இது எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். Someone who is ahead of others at some instant of time is running faster than them. Hence, someone who has covered more distance within the same time is running faster. Okay, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி வேகமா ஓடிட்டு வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கவர் பண்ணிடுவாங்க டிஸ்டன்ஸ், அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டா ஓடிட்டு வருவாங்க. The distance moved by object in a given interval of time decide which one is faster. Okay, the distance யார் வந்து வேகமா ஓடி வந்து ஷார்ட்டர் டைம்ல வேகமா ஓடி வராங்களோ அவங்க தான் யாரு, வின்னர். We often say that the faster runner has a higher speed. யார் வேகமா ஓடி வராங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்பீட் அதிகமா இருக்கும். You are probably familiar with the word speed. நமக்கு ஏற்கனவே நிறைய முறை இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். எது, ஸ்பீட் அப்படின்ற வார்த்தை. இப்ப டீச்சர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடா எழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப என்ன வேகமா எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்பீட். ஸ்பீட் அப்படின்னா என்னன்னு சொல்லணும், வேகம். ஓகே, ஸ்பீட் அப்படின்னா நமக்கே தெரியும், அது என்னன்னு சொல்லணும், வேகம். அப்ப இந்த வேகத்தை நம்ம எப்படி மெஷர் பண்றது. ஓகே, ஸ்பீடுனா வேகம். பை கம்பேரிங் த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை 2 or more objects in unit time. ஓகே, த டிஸ்டன்ஸ் பை கம்பேரிங் ஒரு 2 இல்ல 3 ஆப்ஜெக்ட், ஓகே, அது மூவ் பண்ற வேகத்தை பொறுத்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள அது எவ்வளவு மூவ் ஆகுதோ அதுதான் என்னன்னு சொல்லணும். இட் கேன் பி ஃபவுண்ட் தட் விச் ஆஃப் them மூவிங் ஃபாஸ்டர். எது வேகமா மூவ் ஆகுதோ, ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள எந்த பொருள் வேகமா மூவ் ஆகுதோ அதுதான் என்னன்னு சொல்லணும், ஸ்பீட். ஓகே, யூனிட் டைம் மேபி 1 செகண்ட், அது என்ன இருக்கலாம், 1 செகண்ட்ல இருக்கலாம், இல்ல மினிட்ல இருக்கலாம், இல்ல ஹவர்ல இருக்கலாம். சோ இந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை an object in யூனிட் டைம்
இஸ் கால்ட், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஸ்பீடுன்னு சொல்றோம். ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள அது எவ்வளவு மூவ் ஆகுதோ அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஸ்பீட். ஃபாஸ்டா மூவ் ஆனா அது என்னன்னு சொல்றோம் ஸ்பீட். ஹவு கேன் வி டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? நம்ம எப்படி ஸ்பீடை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம்? இட் கேன் பி கால்குலேட்டட் இஃப் யூ நோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட் அண்ட் டைம் டேக்கன் டு கவர் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றோம் 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 100 மீட்டர் ஓடணும்னா என்ன ஆகும்? அவனுக்கு 100 மீட்டர், அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ், டிவைடட் பை அவன் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல 10 அதாவது 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம் 100 மீட்டர்ல, இல்ல 50 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப அததான் என்னன்னு சொல்றோம். ஓகே, இட் கேன் பி கால்குலேட்டட். வி நோ த டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது 100 மீட்டர், அது ஜென்ரலா கொடுத்துருக்கிறது 100 மீட்டர்ன்றது தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். அவனோட டைம் எவ்வளவு எடுத்துக்கிறான் அதுன்றதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம டைம் டேக்கன் டு கவர் இட். அப்ப என்ன வரலாம், அவன் எவ்வளவு எடுத்துக்கிறான், ஒரு 50 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோமே. அப்ப 50 செகண்ட்ஸ், இதுதான் என்ன the ஸ்பீடுன்னு சொல்றோம். the speed of an object is the total distance covered divided by total time taken to cover it. so the speed is equal to distance covered. இப்ப distance எதுல மெஷர் பண்ணலாம் நம்ம? டிஸ்டன்ஸ்னாவே நம்ம என்னன்னு சொல்லலாம், லென்த்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ்னாவே அங்க இருந்து அங்க போற லென்த். டைம் அப்படி டோட்டல் டைம்ன்றது என்னன்னு சொல்லணும் நம்ம ஆல்ரெடி அது டைம்னு சொல்லலாம். அப்ப லென்த் எதுல மெஷர் பண்ணுவோம் நம்ம? லென்த் எதுல மெஷர் பண்ணுவோம்னா மீட்டர், ஆல்ரெடி நமக்கே தெரியும் ஸ்மால் எம். டைம் எதுல மெஷர் பண்ணோம்? ஸ்மாலஸ்ட் யூனிட் செகண்ட்ஸ். அப்ப அதோட யூனிட் என்னன்னு சொல்லலாம், மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸ்மால் எம் பார் ஸ்மால் எஸ். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் நம்ம? ஓகே, லென்த்னு சொல்றோம். வாட் would be the unit of speed? we know that SI units of length and time. since the speed of the distance in time, the SI unit of speed is meter per second and it's expressed m bar s. suppose ஸ்பீட் வந்து என்ன வரும், கிலோமீட்டர்ல கூட வரும். ஏன்னா லென்த்னு வரும்போது என்ன வரும், மீட்டர் வரலாம், கிலோமீட்டர் வரலாம். இப்ப சப்போஸ் பெரிய யூனிட்டா கிலோமீட்டர்ல வந்தா, if we express the distance in kilometer and time in hour, அப்ப இது லென்த் வந்து கிலோமீட்டர்ல வரும்போது டைம் எதுல வரும், ஹவர்ல வரும். இப்ப பஸ் எல்லாம் போகுது இல்லையா, சம் கிலோமீட்டர்ஸ், அப்ப என்ன வரும், ஹவர்ஸ்ல தான் கணக்கு, எவ்வளவு டைம் அது போய் ரீச் ஆகுது. ஓகே, ஒரு பஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை வருது, 100 கிலோமீட்டர். ஓகே, 100 கிலோமீட்டர்ல எவ்வளவு வருது, 150 கிலோமீட்டர்ஸ்ல எத்தனை வரும், 3 ஹவர்ஸ்ல போகுது. அதே 150 கிலோமீட்டர்ஸ்ல சில பஸ் எத்தனை வருது, 2 ஹவர்ஸ்ல போகுது. அப்படின்னா எது ஃபாஸ்டா ஓடுதுன்னா 2 ஹவர்ஸ்ல போறது நம்மளுக்கு ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். சோ அப்ப கிலோமீட்டர் ஹவர்ஸ்ல தான் வரும். சோ அப்போ நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா km பார் h. ஓகே, ஆல்ரெடி தெரியும் ஹவர்ஸ் நம்ம என்னன்னு சொன்னோம், ஸ்மால் ஹெச்னு சொல்லணும். கிலோமீட்டர்ல வந்து என்னன்னு சொன்னோம், ஸ்மால் கே அண்ட் ஸ்மால் எம். அதுதான் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்றத மெஷர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 8.1 ஒரு சம் கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்வாதி ஸ்கூல் இஸ் 3.6 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹவுஸ். ஓகே, அவளோட வீடு, ஸ்வாதியோட வீடு ஸ்கூலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 3.6 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அவளோட ஸ்கூல் வீட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 3.6 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இட் டுக் ஹர் 15 மினிட்ஸ் டு ரீச் ஸ்கூல். இப்ப அவ ஸ்கூலுக்கு போகணும்னா அவளுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, 15 மினிட்ஸ் ஆகுது அவ ஸ்கூல் போகணும்னா. ரைடிங் ஆன் ஹர் பைசைக்கிள், அவ எதுல போறா, சைக்கிள்ல போறா. ஓகே, அவ வீட்டுல இருந்து ஸ்கூலோட டிஸ்டன்ஸ் 3.6 கிலோமீட்டர். அவளுக்கு சைக்கிள்ல போகணும்னா எவ்வளவு ஆகுது, 15 மினிட்ஸ் ஆகுது. அப்ப calculate the speed of the bicycle. அவ எவ்வளவு வேகத்துல போறா, எதுல மெஷர் பண்றாங்க, ஸ்மாலஸ்ட் யூனிட் மீட்டர் பர் செகண்ட்ல மெஷர் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே தெரியும். ஓகே, 1 கிலோமீட்டர். இப்ப கிலோமீட்டர்ல சொல்றதால நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ஸ்மாலஸ்ட் யூனிட்ல சொல்றாங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும், 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் நம்ம எதுல சின்ன யூனிட்ல மாத்துக்கலாம். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதே மாதிரி மினிட் நம்ம என்ன பண்றோம், ஸ்மாலஸ்ட் செகண்ட்ல சொல்லியிருக்காங்க, இது மீட்டர்ல சொல்லியிருக்காங்க, இது செகண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்ப டைம் என்ன எடுத்துக்கலாம், செகண்ட்ஸ்ல எழுதிக்கலாம். செகண்ட்ஸ்ல எப்படி எழுது, ஃபர்ஸ்ட் இது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க எத்தனை கிலோமீட்டர் வருது, 3.6 கிலோமீட்டர். 3.6 கிலோமீட்டர் அப்படின்னா எப்படி நம்ம பண்ணலாம், 1000 இன்டு 3.6 என்ன வரணும், நம்ம எதுல மெஷர் பண்ணிருக்காங்க, மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, 1000 இன்டு 3.6 மீட்டர் அப்படின்னா எவ்வளவு வரும் இங்க. ஓகே, 3 6 என்ன 1 2 3 இங்க என்ன வரும், ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் புள்ளி வைக்கணும். அப்ப இது இருக்காது. நெக்ஸ்ட் டைம் எதுல மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் செகண்ட். ஆனா இங்க எதுல கொடுத்திருக்காங்க, மினிட் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட் அப்படின்றது எவ்வளோ, 1 மினிட் அப்படின்றது எவ்வளோனா 60 செகண்ட்ஸ். 1 மினிட் இருந்து எவ்வளோ, 60 செகண்ட்ஸ். அவளை எவ்வளோ மினிட்ல போய் ரீச் பண்றா, 15 மினிட்ஸ்ல போய் ரீச் பண்றா. அப்ப 15 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 60 இன்டு 15. 16 into 15 எவ்வளவு வரும், 0. 6 15 சார் எவ்வளவு வரும், 90. அப்ப எவ்வளவு வரும், 900 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் தான் மாத்திட்டோம் நம்ம. அப்ப இது வந்து என்ன வரும், மீட்டர்ல மாத்திட்டோம். இது என்ன வந்துட்டோம், செகண்ட்ஸ்ல மாத்திட்டோம். இப்ப நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஸ்பீட் ஆஃப் த பைசைக்கிள். டிஸ்டன்ஸ் கவர்ட் எவ்வளவு வருது நம்மளுக்கு,
3600 divided by time taken எவ்வளவு வருது நம்மளுக்கு? இதுதான் time taken. இது வந்து time taken. மேல இருக்குது என்ன இருக்கு? distance covered. இது distance covered, இது time taken. அப்ப இங்க அப்படியே substitute பண்ணலாம். 3 இது வந்து என்ன எதுல மென்ஷன் எதுல போடுறோம் நம்ம? மீட்டர் small m. ஓகே, அதே மாதிரி டைம் டேக்கன் எவ்வளவு வரும்? 900 seconds. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 9 4 அப்ப எவ்வளவு வரும்? 4 9s are 36. அப்ப என்ன வரும்? 4 என்னன்னு எழுதலாம்? m small m bar s. அவ்வளவுதான். சிம்பிளா இந்த மாதிரி calculations நம்ம போடலாம். Instead of doing this, you can write the simple equation, simple calculation. Activity 8.4 let us calculate. Okay, activity 8.ல நம்மளாவே கணக்கீடு செய்வோம். Look up at the railway station timetable on the internet. Okay, internetல போயிட்டு railway stationோட timetable நோட் பண்ணிக்கோங்க. Identify a train stopping at the railway station nearest to your place of stay. Okay, உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கிற railway stationை first கண்டுபிடிங்க. Find out a train stopping at the railway station nearest to your place of stay. Next, find out the name of the next station where the train stops. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா, okay, அந்த railway அந்த train வந்து next ஸ்டேஷன், ஓகே, எந்த ஸ்டேஷன்ல நிக்க போகுது, ஓகே, வேர் த ட்ரெயின் ஸ்டாப், அந்த நேம் என்ன, அடுத்த ஸ்டாப்பிங்ல நிக்க போற நேம் என்ன, வேர் த ட்ரெயின் ஸ்டாப்ஸ். ஆல்சோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டேஷன் as given in the timetable. அதே மாதிரி அது எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஓகே, ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் எவ்வளவு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்காரங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷனை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ற, அந்த ரயில் அடுத்த நிறுத்தம் எதுன்றதை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நோட் த ஸ்டேஷன் at which the train stops from your station and arrives at the next station. Okay, note the time at which the train departs in your station. உங்க நிறுத்தத்துல நிக்குது இல்லையா, உங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ்க்கும் அதே மாதிரி அடுத்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ்க்கு நடுவுல பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. Find the difference to calculate the time taken by the train to cover the distance till the next station. அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்னா, டைம் எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்றத கண்டுபிடிக்கணும். Calculate the speed of the train between the two station and record. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸையும் நெக்ஸ்ட் டைமையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பீட், அதாவது ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். Repeat for 4 to 5 times of trains. Passenger trains are super fast. இதை 4 to 5 times கண்டுபிடிக்கணும். அது மேபி பேசஞ்சரா இருக்கலாம், எக்ஸ்பிரஸா இருக்கலாம், சூப்பர் ஃபாஸ்டா இருக்கலாம். Finding the speed of the train. Okay, speed, trainோட speed எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம். Name of the railway station nearest to your place of stay. Okay, நீ எங்க இருக்கியோ உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கிற நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மள என்ன பண்ணணும், ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க. நீ ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு 3 ட்ரெயின் எடுத்துக்க சொல்றாங்க. 4 to 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெயின் கொடுத்திருக்காங்க. ஒன்னு பேசஞ்சரா இருக்கலாம், எக்ஸ்பிரஸா இருக்கலாம், சூப்பர் ஃபாஸ்டா இருக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்மளும் அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பாண்டியன். ஓகே, இப்ப 1 2 3 4 4 காலம் கொடுத்திருக்காங்க. இப்ப நேம் ஆஃப் த ட்ரெயின் நான் ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறேன்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் நான்? பாண்டியன். ஓகே, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அது நேம் ஆஃப் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எதுனா திண்டுக்கல். ஓகே, அந்த வழியா தானே போகும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், திண்டுக்கல் எடுத்துக்கிறேன். திண்டுக்கல். ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டில் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா 100. ஓகே, அடுத்த ஸ்டேஷன் ரீச் ஆகணும், அது எவ்வளவு இருக்கு, 100 இருக்கு. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கவர் ஆகுது அப்படின்னு சொன்னா அது வந்து 1.5 hours எடுத்துக்குது. எங்கிறது, என்னோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திண்டுக்கல் போகணும்னா அது எவ்வளவு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அது எடுத்துக்கிற டைம் வந்து 1.5. நெக்ஸ்ட் இன்னொன்னு நியரஸ்ட்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்தே பாரத் எடுத்துக்கிறேன். ஓகே, வந்தே பாரத். ஓகே, சூப்பர் ஃபாஸ்ட் இல்லையா, அது வந்தே பாரத் எடுத்துக்கிறோம். இப்ப அது எதுனா காட்பாடி. என்னோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுனா நான் என்ன எடுத்துக்கிறேன், காட்பாடி எடுத்துக்கிறேன். ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 180. நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அது ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து 180. அது எவ்வளவு எடுத்துக்குதுன்னா எனக்கு 2 hours எடுத்துக்குது. ஓகே, அது எவ்வளவு எடுத்துக்குது, 2 hours எடுத்துக்குது. மூணாவது வந்து வைகை எக்ஸ்பிரஸ். அது எங்கன்னா என்னோட நேம் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருச்சி. ஓகே, திருச்சியில நிக்குது. நெக்ஸ்ட் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 120 கிலோமீட்டர்ஸ். அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா டைம் எவ்வளவு எடுத்துக்குதுன்னா 1.6 1 hour 60 minutes எடுத்துக்குது. ஃபோர்த் ஒன் நெல்லை எக்ஸ்பிரஸ். நெல்லை எக்ஸ்பிரஸ். ஓகே, அது எங்க நிக்கு, அது எங்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுனா விருதுநகர். அது எவ்வளவுனா டிஸ்டன்ஸ் டில் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எவ்வளவு இருக்குன்னா 70. ஓகே, அப்ப டைம் டேக்கன் டில் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எவ்வளவு எடுத்துக்குன்னா அது 1 hour எடுத்துக்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பிட்வீன் தீஸ் 2 ஸ்டேஷன். ஓகே, 2 ஸ்டேஷனுக்கு நடுவுல இருக்கு எப்படி ஸ்பீடை கால்குலேட். இப்ப டிஸ்டன்ஸ் தெரியும், நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும்,
டைம் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஆல்ரெடி நமக்கே ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது நம்மளுக்கு? டோட்டலா எவ்வளவு வருது? 100. ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளவு வருது? 100 கிலோமீட்டர். டிவைடட் பை ஹவர்ஸ் எவ்வளவு வருது? தட் இஸ் 1.5. ஓகே, 100 டிவைடட் பை 1.5 அப்படின்னா 66.6 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, அப்ப என்ன எடுத்துக்கலாம்? 66.67 கிலோமீட்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 180 by 2னா எவ்வளவு வரும்? 90 கிலோமீட்டர். சூப்பர் ஃபாஸ்ட் இல்லையா? வந்தே பாரத். அப்ப 90 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 1.6 அப்படின்னா இது எவ்வளவு வருது? 75. இதை எடுத்துக்கணும் 120 டிவைடட் பை 1.6. நெக்ஸ்ட் 70 டிவைடட் பை 1னா எவ்வளவு வரும்? 70 அப்படின்ற ஆன்சர் நம்ம எழுதலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு அடுத்து என்னோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டாப்பிங் கூடிய டிஸ்டன்ஸ் 100. அது எவ்வளவு டைம் எடுத்துக்குது? ட்ரெயின்னா 1.5 hours எடுத்துக்குது. இது கிலோமீட்டர், இது வந்து ஹவர்ஸ். அப்ப என்ன வரணும்? 6.66 கிலோமீட்டர் பர் ஹவர். கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற கால்குலேஷன் போடலாம். compare the speeds of the train which is the fastest train. இதுல எது வேகமா போகுது? ஓகே, அதாவது வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டைம்ல எது வந்து கிராஸ் பண்ணுது அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். the train at which has covered the maximum distance. ஓகே, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஸ்மால் டைம், கம்மியான டைம்ல கிராஸ் பண்றது, கம்மியான டைம்ல அது கிராஸ் பண்றது தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஸ்பீட். அதான் என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் இன் யூனிட் டைம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், தட் இஸ் த ஒன் வித் ஹையஸ்ட் ஸ்பீட். ஓகே, ஹையஸ்ட் ஸ்பீட்ல எது வந்து ஷார்ட் டைம்ல கிராஸ் பண்ணதோ அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? fastest train. Next 8.31 relationship between speed, distance and time. Okay, relationship மூணுத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஸ்பீடுக்கும், ஸ்பீட்னா வேகம், டிஸ்டன்ஸ்னா தூரம், டைம்ன்றது அது எவ்வளவு டைம் எடுத்துக்குது, நேரம் எவ்வளவு எடுத்துக்குது. அப்ப மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கே தெரியும், we already know that how to calculate speed using speed is equal to distance by time. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு டிவைடட் பை என்னன்னு சொல்ல நம்ம டைம் டேக்கன் அப்படின்றத எடுத்துக்கணும். நமக்கு தெரியும், if the distance traveled and time taken for its known to us, we can write this equation in a different form to calculate the distance covered by an object. If we know the speed of the time taken by using total distance covered is equal to speed into time taken. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா speed is equal to total distance covered divided by time taken. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. டிவைடட் பை ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம ரெண்டு விதமான ஃபார்முலா, இன்னும் 2 ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா, இப்ப டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி பண்ணலாம்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன். ஓகே, கிராஸ் மல்டிபிளிகேஷன் அப்படின்னா இப்ப ஈஸியா என்ன பண்ணலாம்? ஸ்பீடையும் டைம் டேக்கனையும் மல்டிப்ளை பண்ணா we can calculate total distance covered. அப்ப எப்படி எழுதலாம்? ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன். ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன் is equal to total distance covered. ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன். அப்ப என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா, ஓகே, டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸிலி we can calculate ஸ்பீடையும் டைம் டேக்கனையும் மல்டிப்ளை பண்ணா we can get total distance covered அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சப்போஸ் நம்மளுக்கு டைம் டேக்கன் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்ப அப்படி ஒண்ணும் கிடையாது, இந்த ஸ்பீடை அந்த பக்கம் கொண்டு போயிடும். எந்த ஸ்பீடு? ஓகே, அப்ப டைம் டேக்கன் அப்படின்னா என்ன? how to calculate டைம் கேக்குறாங்க அப்படின்னா ஈஸியா ஒண்ணும் கிடையாது, இந்த ஸ்பீடை அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்ப என்ன எழுதலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஸ்பீடு. ஓகே, அதே மாதிரி அப்ப இதே மாதிரி ஒன்னுத்துக்கும் உள்ள இதுவே நம்ம ஈஸியா இப்ப இதை லெஃப்ட் சைட் போட்டுக்கலாம், இதை ரைட் சைட் போட்டுக்கலாம். இது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப டைம் டேக்கன் எடுத்துக்கணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை ஸ்பீட். இதுதான் இந்த மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்ப ஸ்பீடு வச்சு we can calculate டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டை கால்குலேட் பண்ணலாம். அடுத்த டைம் டேக்கனை ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதான் மூணுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டோட்டல் டைம் டேக்கன். சிமிலர்லி we can calculate the time of an object will take the distance. அப்ப டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஸ்பீட். இதை போட்டோம் இல்லையா? டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஸ்பீட்.
எக்ஸாம்பிள் 8.2 ராகவ் இஸ் கோயிங் டு நெய்பரிங் சிட்டி. ராகவ் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டிக்கு போறோம். இதுல பஸ்ல போறோம். பஸ் வந்து எவ்வளவு இருக்கு? the speed of 50 km/h போயிட்டு இருக்கு. if it takes 2 hours to reach the city, ஓகே 2 மணி நேரம் ஆகுது. அது 2 மணி நேரம் ஆச்சுன்னா அதை ரீச் பண்றதுக்கு how far is the city, அந்த சிட்டி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப நம்மள கேக்குறது டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் கவர்டு பை a bus is equal to, ஆல்ரெடி நமக்கே தெரியும் டிஸ்டன்ஸ் கேட்டா என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நமக்கே தெரியும். speed is equal to distance by time. ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்ப நம்மள கேட்டுக்கிறது டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ்னா என்ன, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னு ஃபுல்லா கூட எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் கவர்டு பை பஸ் இஸ் ஈக்குவல் டு, டிஸ்டன்ஸ் கவர்டு பை பஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கிறோம், ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்ப அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 50 km/h. ஓகே, பஸ் எவ்வளவு டிராவல் ஆகுது, 50 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 1 ஹவருக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீட் வந்து 1 ஹவருக்கு வந்து 1 hour அப்படின்னு வரும்போது 50 km. 2 hour அப்படின்னு வரும்போது எவ்வளவு வரும், தட் இஸ் 50 into 2. அப்ப எவ்வளவு வருது, 100 அப்படின்னு டைரக்டாவும் போடலாம். இல்ல ஃபார்முலா வச்சு போடும்போது நம்ம எப்படி போடலாம், தட் இஸ் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 50 km, டைம்னு வரும்போது 2 hour. அப்ப என்ன எடுத்துக்கலாம், 100 km அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். ஓகேவா, இப்படியும் போடலாம் ஷார்ட்டா. 1 ஹவர்ல 50 கிலோமீட்டர்னா தட் இஸ் 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு வரும், 50 into 2. அப்ப எவ்வளவு வரும், 100 கிலோமீட்டர்னு எழுதலாம். distance இருந்ததால 100 km. Next, a train is traveling at a speed of 90 km/h. Okay, next second sum, at example 8.3. A train is traveling at a speed of 90 km/h. How much time will it to cover a distance of 360 km? இங்க என்ன கேக்குறாங்கன்னா, இங்க என்ன கேக்குறாங்க, distance. Okay, how much time, இங்க வந்து time கேக்குறாங்க. இங்க என்னங்கிறது ஃபார்முலா வந்து டைம் டேக்கன். அப்ப நமக்கே தெரியும் டைம் டேக்கன். இப்ப நம்ம மறுபடியும் இங்க இருந்தே போடலாம். மறுபடியும் ஃபர்ஸ்டே வரும், ஸ்பீடு ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை என்ன எடுத்துக்கிறோம், டைம். டைம். இப்ப நமக்கு என்ன தேவை, டைம் தேவை. ஓகே, இப்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன் போட்டோம்னா என்ன வரும், ஓகே ஸ்பீட் இன்டு டைம், ஸ்பீட் இன்டு டைம், டைம் டேக்கன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் கவர்ட். இப்ப நம்மள கேட்கறது டைம் டேக்கன். அப்ப டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஸ்பீட். இத ஃபார்முலா, இப்படிதான் இந்த ஃபார்முலா வருது. ஓகேவா, இந்த ஃபார்முலா இதுல இருந்து தான் வந்திருக்கு. இப்ப எவ்வளவு km/h அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 1 ஹவருக்கு 90 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. அதே மாதிரி டைம் நம்மளுக்கு இப்ப டிஸ்டன்ஸ் கவர்ட் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 360. டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 360 கிலோமீட்டர். 360 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் இது எவ்வளவு வருது, 90. இதான் எவ்வளவு டைம், எப்படி ஸ்பீடு, ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவுன்னா ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 90. அப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு வரும், தட் இஸ் 4 hours. 4 hours. ஓகே, அப்ப டோட்டலா எவ்வளவு வருது, தட் இஸ் 4 hour. ஓகே, இது எப்படியும் போடலாம். 360 by 90 is equal to 360 by 90 is equal to 4 hours. Easy in the formula which we can calculate distance traveled. In all the examples so far, we have found the speed of the object by using the total distance covered divided by the total time taken. எல்லாத்துலயும் ஸ்பீட கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் கவர்டு டிவைடட் பை டைம் டேக்கன். இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு டைம் டேக்கனும் கண்டுபிடிக்கலாம். However, the object might not have traveled with the same speed during the entire duration of the time. The object might have sometimes moved slower. அதே மாதிரி இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், சில ஆப்ஜெக்ட் ஃபாஸ்டாகவும் போகும், சில ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ஸ்லோவாகவும் போகும், சம்டைம்ஸ் ஃபாஸ்டாக போகும். ஸோ த ஸ்பீட் தட் வி ஹேவ் டு கால்குலேட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். எப்பவுமே ட்ரெயினோட ஸ்பீட் என்ன பண்ணோம், ஆவரேஜ் ஸ்பீட் வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவா போகும், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும், மறுபடியும் அது இறங்குற டைம்ல என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்லோவா போகும். அப்ப என்ன ஆகும், ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வராது. அதால என்ன பண்ணோம், வி வாண்ட் டு கால்குலேட் அன் ஆவரேஜ் ஸ்பீட். But in this book we have used the term speed for average speed. Okay, அதால இந்த புக்ல நம்ம யூஸ் பண்றது என்னன்னு சொல்றோம், ஒன்னு ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம், அதர்வைஸ் என்னன்னு சொல்றோம், நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றத பத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட், சயின்ஸ் அண்ட் சொசைட்டி, அறிவியலும் சமுதாயமும்.
Vehicles such as scooter, motorbikes, cars and buses have an instrument which measures the displays the vehicle speed in kilometer per hour. எல்லா vehiclesலயும் ஈவன் ஸ்கூட்டர்ல இருக்கும், ஃப்ரண்ட்ல மோட்டர்பைக்ஸ்ல இருக்கும், கார்ஸ்ல இருக்கும், பஸ்ஸஸ்ல இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல அது ஃப்ரண்ட்ல மோட்டர் பைக்ல நம்ம ஈஸியா பார்க்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா மெஷர் பண்ண எதை மெஷர் பண்ணா வெஹிக்கிளோட ஸ்பீட பர் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மெஷர் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்ன இருக்கும், ஸ்பீடோமீட்டர். another instrument known as odometer. இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இதுதான் ஸ்பீடோமீட்டர். ஸ்பீடு அதுக்கு கீழே இருக்கு இல்லையா பிளாக் கலர்ல, இதுதான் என்னது, ஓடோமீட்டர். another instrument known as odometer is also fitted in the vehicle that measures the distance traveled by the vehicle in kilometer. இது என்ன பார்க்கணும்னா எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கு ஒரு வண்டியோட டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர், 20,000 கிலோமீட்டர்ஸ்ன்றது இதோட நம்பர் இருக்கு இல்லையா, இதுதான் அதோட கிலோமீட்டர் எவ்வளவு போயிருக்குன்றது கண்டுபிடிக்கிறது. அப்ப எல்லா பஸ்லயும் கார்லயும் மோட்டர் பைக்ஸ், ஈவன் மோட்டர் பைக்ஸ்ல ஈஸியா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்னு ஸ்பீடோமீட்டர், ரெண்டாவது என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஓடோமீட்டர். ஸ்பீடோமீட்டர்ன்றது என்ன, இந்த ஸ்பீடை கால்குலேட் பண்றது. ஓடோமீட்டர்ன்றது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த வெஹிக்கிள் போயிருக்கு அப்படின்றது, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லதான் என்னன்னு சொல்லுவோம் ஓடோமீட்டர். ஐ ஒன்ஸ் வாட்ச்ட் a part of the marathon on a straight road stage. நான் ஒரு முறை மாரத்தான் பார்த்தேன். ஓகே, மாரத்தான் என்னன்னு சொல்லுவோம், ஓடிட்டே இருப்பாங்களே, ஒரு ரீசார்ஜ் ஒரு ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை பத்தி என்ன சொல்லுவாங்க, அவங்க மாரத்தான் பண்ணுவாங்க. ஓடுறதுதான் மாரத்தான். எல்லாம் கும்பலா சேர்ந்து, ஓகே, நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓடுறதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, மாரத்தான். ஆன் a straight road stretch, ஓகே, ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஓடுவாங்க. I noticed that some people seem to be running at the same speed during the distance. ஒரு இடத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, I noticed that some people seem to be running at the same speed during that distance. Okay, சில பேர் நான் பார்த்திருக்கேன் ஒரே டிஸ்டன்ஸ்ல ஓடிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். While some people would speed up or slow down. சில people என்ன பண்ணுவாங்க, முதல்ல வேகமா ஓடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸ்லோ ஆயிடுவாங்க. However, their motions different. ஏன் அவங்களோட இயக்கம் வேறுபடுது. நெக்ஸ்ட் 8.4 யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் லீனியர் மோஷன். யூனிஃபார்ம் அப்படின்னா சீரான இயக்கம், நான் யூனிஃபார்ம்னா சீரற்ற இயக்கம், லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போறது. ஓகே, சீரான மற்றும் சீரற்ற அப்படின்றது நேர்கோட்டில் போற ஒரு இயக்கத்தை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். டு யூ ரிமெம்பர் லேர்னிங் அபவுட் லீனியர் மோஷன் இந்த சாப்டர் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அண்ட் மோஷன் இன் கிரேட் 6 சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் கியூரியாசிட்டி. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆல்ரெடி நம்ம எதில் படிச்சிருக்கோம், மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அண்ட் மோஷன் கிரேட் 6ல 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். ஓகே, எதை பத்தி, லீனியர் மோஷன் அப்படி பத்தி. லீனியர் மோஷன் ஒண்ணும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா. இப்ப ஃபார் கார் அந்த வெஹிக்கிள்ஸ், அதே மாதிரி ட்ரெயின் அந்த ட்ராக்ஸ், ட்ரெயின் அந்த ட்ராக்ஸ், அதே மாதிரி கார் அந்த ரோடு, இதெல்லாம் எப்படி போகுது, ஸ்ட்ரெயிட்டா போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் லீனியர் மோஷன், வேற ஒன்னும் கிடையாது. when an object moves along a straight line, எந்த ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு பொருள் இது ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கோ அந்த மோஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம, லீனியர் மோஷன். when an object moves along a straight line, அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம், காரா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், ட்ரெயினா இருக்கலாம். ஓகே, அது என்ன, அது ஒரே லைன்ல, ஓகே, மூவ்ஸ் along ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும், linear motion. Now imagine a train on a track which is a long straight line between two adjacent railway station. Okay, அதே மாதிரி என்ன, train நம்ம பார்க்கிறோம், அதோட track line அது straight lineல போயிட்டு இருக்கு. So the motion of the train between the two stations is an example of linear motion. ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் நடுவுல ட்ரெயின் எப்படி போகுது, ஸ்ட்ரெயிட்டா போகுது இல்லையா, அப்ப இதுதான் it is an example of linear motion. The train starts from the fire station, that is first station. First வந்து the train start ஆகுது. ஓகே, இப்ப A B C D அப்படின்றது ஒரு 4 இருக்குது இங்க புக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் A, நெக்ஸ்ட் B, அடுத்து C, அடுத்து என்ன இருக்கு, D வருது. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன, ட்ரெயின் இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஸ்லோவா தான் போகும். The train starts from the first station A at low speed. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, அது லோ ஸ்பீட்ல போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுல என்ன ஆகும், கொஞ்சம் தான் ஸ்பீட் எடுக்கும். அதே மாதிரி தட் இஸ் தென் மூவ்ஸ் அட் எ ஃபாஸ்டர் ஸ்பீட். கொஞ்சம் என்ன ஆகும், B to C வரும்போது என்ன ஆகும், இது ஃபாஸ்டர் ஸ்பீட்ல போகும், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகும். ஓகே, தென் மறுபடியும் என்ன ஆகுது, அது ஸ்டாப்பிங் வரும்போது மறுபடியும் என்ன ஆகும், அது ஸ்லோ ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஆகுது, மறுபடியும் ஃபாஸ்ட் ஆகுது, மறுபடியும் எங்க வருது, ஸ்லோ வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் A to B. ஓகே, A is at slow speed, then moves at faster speed, then slows down and come back to halt at the next station. இதுதான் halt. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இது halt ஆகுது. இது என்ன வருது, ஸ்டார்ட் ஆகுது. A வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், B வந்து ஜஸ்ட் ஸ்லோல இருந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல பிக்கப் ஆகுது. எதுல இருந்து, B ல இருந்து C க்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல பிக்கப் ஆகுது. மறுபடியும் C to D க்கு வரும்போது மறுபடியும் ஸ்லோ ஆகி ஹால்ட் ஆயிடுது. இன் பிட்வீன் த டூ ஸ்டேஷன்ஸ் ஃபார் சம் டிஸ்டன்ஸ், தட் இஸ் B to C, இது இருக்கு இல்லையா, அந்த B க்கும் C க்கு நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் the trains move at a constant speed, faster as well as என்ன ஒரு constant speed. Okay, faster as well as constant speed. Okay, this is at unchanged speed. இது என்ன வரும், இதுதான் சேஞ்ச் ஆகாத ஸ்பீட், இதுதான். Okay, first one. Next, nutshell.
nutshell அப்படின்றதுல the time taken by the pendulum to complete one oscillation is called time period. ஓகே, டைம் ஒரு ஆசிலேஷனுக்கு பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அதுதான் என்னன்னு சொல்றோம் டைம் பீரியட். The time period of a simple pendulum of a given length is constant at a planes. ஓகே, சிம்பிள் பெண்டுலத்தோட டைம் லென்த், டைம் பீரியட் ஆஃப் a simple pendulum of a given length is constant. ஓகே, எல்லாத்துக்குமே அதோட லென்த், த்ரெட்டோட லென்த் என்ன இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். The SI unit of time is என்னன்னு சொல்றோம், செகண்ட்ஸ். அதை எப்படி மெஷர் பண்றோம், நம்ம ஸ்மால் s போடணும். The average speed of an object is the total distance covered divided by the total time taken. Okay, average speed எப்படி calculate பண்றதுனா distance covered divided by time taken. An object moving along a straight line with a constant speed is said to be uniform linear motion. இப்ப நமக்கே தெரியும், இப்பதான் பார்த்தோம் இல்லையா, யூனிஃபார்ம் லீனியர் மோஷன்னா என்ன, தட் இஸ் நான் யூனிஃபார்ம் லீனியர் மோஷன்னா என்ன. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போச்சுன்னா அது என்ன சொல்லணும், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போகுது. ஓகே, அது என்னன்னு சொல்லணும், யூனிஃபார்ம் லீனியர் மோஷன். அதே மாதிரி if the speed of an object moving along a straight line keeps changing, okay, ஸ்பீடு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், அதோட சரியான வேகத்துல போகல அப்படின்னா என்னன்னு சொல்லணும், நான் யூனிஃபார்ம் லீனியர் மோஷன். That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.